පසුගිය ඉරිදා මම එළිදමව් පළවෙනි පරිච්ඡේදයේ පද 3ක් ඉගෙනුවා. சென்ற வாரம் நாங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே முதல் 3 வசனங்களை பார்த்தோம். ඒකෙදි දෙවියන් වහන්සේ අපිට කියලා දුන්නා அதிலே ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். එළිදමව් පොතේ තිබෙන වැදගත්කම මොනවද කියලා. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே இருக்கக்கூடியதான முக்கியத்துவம் என்ன என்று கற்றுக் ඉතින් ගිය ඉරිදා මේක අහපු නැති අය போன வாரம் இந்த பிரசங்கத்தை கேட்காதவர்கள் කරුණාකරලා අපේ DVD එක අරගෙන බලන්න. எங்களிடத்தில் இருக்கிற அந்த டிவிடி நீங்கள் பெற்று நீங்கள் அதை பாருங்கள். අවුරුදු 10කට විතර උඩදී අවුරුදු 12කට විතර උඩදී මම එළිදමව් උගන්වපු එක අහලා ඉන්න අය 10-15 வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்த பிரசங்கத்தை செய்தவர்கள் கேட்டிருந்தவர்கள் නැත්තම් අවසාන කාලයේ පිළිබඳව මම වෙන කොහරි දේශනා කරපුවා YouTube හරහා නැත්තම් DVD හරහා බලාපු අය அந்த யூடியூப் மூலமாகவோ இல்லாட்டி வேறு ஊடகங்கள் மூலமாகவோ நான் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் கேட்டிருந்தாலும் නැත්තම් මේ ඉස්කෝලේ මම එළිදමව් උගන්වනකොට ඉගෙන ගත්ත මේ ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් இந்த பாடசாலையில வெளிப்படுத்தல் புத்தகத்தை நான் கற்றுக் கொடுக்கிற நேரம் இந்த கற்றுக்கொண்ட மாணவ மாணவிகளும் කවදාවත් හිතන්න එපා අපි මේ දන්නවනේ මේ ආපහු අපි අහන්නේ කියලා. ஐயோ இது எங்களுக்கு தெரியும் தானே இது திருப்பியும் கேட்கிறதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். හැම වෙලේම මම මේක දේශනා කරනකොටත් ஒவ்வொரு முறையும் நான் இதை பிரசங்கிக்கிற நேரம் අලුත් ආලේපයක් තියෙනවා. ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். මීට පෙර ජීවිතේට නොකියපු දේවල් මම කියනවා. அதற்கு முன்னர் நான் சொல்லாத अनेक விடயங்களை சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை මේ සැරේ එළිදරව් මම කිසිම හදිසියකින් තොරව ටිකින් ටික ඕගොල්ලන්ට ඉන්ජෙක්ෂන් එකක් විදිනවා වගේ විදින්න යන්නේ. அதனால இந்த முறை நான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எந்தவித அவசரமும் இல்லாமல் மெதுவாக ஒரு இன்ஜெக்ஷனை எப்படி அடிப்பது போல மெதுவாக உங்கள் மேலே ஏற்றப் போகிறேன். අවුරුදු 3-4ක්වත් යයි මම හිතන්නේ මේක ඉවර කරන්න. ஒரு 2-3 வருடங்கள் கூட போகலாம் இதை முடிப்பதற்கு. ඒ නිසා හොඳට පරිස්සමෙන් අහගන්න. அதனால மிக கவனமாக இதை கேட்டுக்கொள்ளுங்கள். හරි අද අපි 4වෙනි පදේ ඉඳන් පටන් අරගෙන இன்று 4வது வசனத்தில் இருந்து தொடங்கி අපි කොච්චර දුරට යන්න පුළුවන්ද එච්චර දුරට යමු. எவ்வளவு தூரம் எங்களாலே போக முடியுமோ அவ்வளவு தூரம் போவோம். ඔන්න තව දෙයක් කියන්නම් මං. இன்னொரு விஷயம் சொல்லவிருக்கிறேன். සභාවේ සිංහලෙන් දෙමළෙන් මේ එළිදරව් දේශනාව කරන එකට සමාන්තරව இந்த தமிழிலேயும் சிங்களத்திலேயும் சபையிலே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நான் கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல සමාන්තරව ඉංග්‍රීසියෙන් ඕක අපි පටිගත කරගෙන යනවා. அதுக்கு சமனாக ஆங்கிலத்திலேயும் இந்த இந்த பாடங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு போகிறோம். පසුගිය සතියේ මම පළවෙනි පරිච්ඡේදය ඉංග්‍රීසියෙන් දේශනා කරලා ඉවරයි ඉංග්‍රීසියෙන්. போன வாரம் நான் அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தின் முதலாவது அதிகாரத்தை முடித்து விட்டேன். ඒ නිසා තව වැඩියෙන් අපි වෙනුවෙන් යාඥා කරගන්න. அதனால இன்னும் அதிகமாக இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். හොඳයි දැන් අපි කියමු 4වෙනි පදය. 4வது வசனத்தை வாசிப்போம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது යෝවාන් වන මා විසින් ආසියාවේ තිබෙන සභා 7ට ලියා එවන වගනම්. දැන් මේ එළිදරව් පොත ලිව්වේ කවුද කාටද ලියන්නේ? இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்ட புத்தகம்? ලියන්නේ යොහන්. எழுதுவது யோவான். දැන් යොහන්ලා කීප දෙනෙක් බයිබලේ ඉන්නවනේ. இப்ப யோவான்கள் அநேகம் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. යොහන් බවතිස්ත නෙවෙයි. யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிறவர் அல்ல. මේ යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක්ව හිටපු යොහන්. இது இயேசுவினுடைய சீஷனாய் இருந்த ஒரு யோவான். මෙයාගේ සහෝදරයෙකුත් හිටියා යාකෝබ් කියලා මතකද? இவருடைய சகோதரன் ஒருத்தர் இருந்தார் யாக்கோபு என்று ஞாபகம் இருக்கிறதா? දැන් හොඳට අපි නිරතුරුව මතක තියාගන්න ඕනේ. என் நேரமும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று. මේ යොහන් යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ 12 දෙනායින් යේසුස් වහන්සේට කිට්ටුවම හිටපු එක්කෙනෙක්. இந்த இயேசுனுடைய முக்கியமான 12 சீஷர்களிலே இயேசுவோடு அதிக நெருங்கி இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த யோவான். තමා පාවා දෙනු ලැබු ඒ රාත්‍රියේ இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே යේසුස් වහන්සේ පෙසක් ආහාරය එහෙම නැත්නම් පාස්කු ආහාරය ලැබලා දුන්නා නේද? இயேசு அந்த பாஸ்கு அந்த சாப்பாட்டை அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை அந்த சாப்பாட்டை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் தானே. එතකොට යේසුස් වහන්සේගේ ලයේ ඒත්තු වෙලා හිටියේ මේ යොහන්. அந்த நேரம் அந்த இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்தது இந்த யோவான் தான். යමෙක් කවුරු හරි කෙනෙකුට ගොඩාක් ලං වෙලා හිටියා නම් එයා ඒ ලං වෙලා ඉන්න එක්කනට වැඩි දේවල් කියලා දෙනවා නේද?
இப்ப யாராவது கொஞ்சம் ஒருத்தரை சார்ந்து அதிகமாய் சார்ந்து இருக்கிறவர்களா இருந்தால் அவர்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார்கள் இல்லையா? ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ තෝරගත්තේ තමන්ට මේ ලෝකේ ළඟින්ම හිටපු ගෝලයා වන යෝහන් ලවා එළිදරව්ව දෙන්න. அதனாலே தான் ஆண்டவர் தெரிவு செய்தார் தன்னோடு ரொம்ப நெருங்கி இருந்த இந்த யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தலை பெற்றுக் கொடுப்பதுக்கு. දැන් ප්‍රාථමිකව මේ යොහන්ගේ එළිදරව්ව ලබාගත්තු අය කවුද දන්නවද? இதை முறைப்படி அதாவது இந்த முதலாவதாக இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் தெரியுமா? ආසියාවේ තිබුණු සභාවන් 7ක්. ஆசியாவிலே இருந்த 7 சபைகள். දැන් ඒ සභාවන් 7 ගැන අපි දෙවෙනි තුන්වෙනි පරිච්ඡේදවල ඉගෙන ගන්න යනවා. அந்த சபைகளை குறித்து நாங்கள் 2வது 3வது அதிகாரங்களே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். හැබැයි මම ඒ සභාවන් 7ෙහි අර්ථකථනය දැන් ලබලා දෙන්නම්. இப்ப அந்த 7 சபைகள் பிரதிபலிப்பு என்ன என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். பிரதிநிதித்துவப்படுத்துவது எவற்றை என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பலවෙනි එක ඇත්තටම කුඩා ආසියාවේ තිබුණු සභාවන් 7කට මේක දුන්නා. உண்மையிலேயே ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு இது கொடுக்கப்பட்டது. අදත් ඉස්තාන්බුල් කියන තුර්කියේ අගනුවර අවට මේ ස්ථාන තවමත් තියෙනවා. இஸ்தான்புல் என்கிற இடத்துல அதாவது துருக்கிய சுற்றி சூழ இருக்கிற மற்ற இடங்களிலே இந்த சபைகள் இன்றும் இருக்கிறது. ඉතින් සබைகள் இல்ல ඒවයි නටමුන් තියෙනවා. அந்த சபைகளுடைய பிரதிபலிப்புகள் இருக்கிறது. ඊඩිපාඩ. හරිද තේරෙනවද? ඒතර ඇත්තටම යම් ස්ථානයක තිබුණු සභාවන්ට තමයි ඔය දුන්නේ. அதாவது உண்மையிலேயே இருந்த சபைகளுக்கு தான் இது எழுதப்பட்டது. නමුත් ඒගොල්ලන්ට විතරක් නෙවෙයි දුන්නේ. ஆனால் அவர்களுக்கு மாத்திரமல்ல இது கொடுக்கப்பட்டது. දැන් මම ඔයගොල්ලන්ට දෙවෙනි තුන්වෙනි පරිච්ඡේදවලට ගිහිල්ලා 2வது 3வது இந்த அதிகாரங்களுக்கு போய் මම පෙන්වන්නද කවුද කාටද දුන්නේ කියලා. நான் உங்களுக்கு காட்டவா யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று. දැන් දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ බලන්න. 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிங்கள். කියවන්න. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் කියවන්නකෝ. එපිසේ සභාවේ දූතයාට මෙසේ ලියන්න. දැන් ගිය සතියේ අපි බැලුවානේ දූතයා කියන්නේ පාස්ටර්ට කියලා. இப்ப நாங்கள் தூதன் என்றால் பாஸ்டருக்கு தான் கொடுக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம் தானே. ගිය සතියේ ඒක බලලා ඉවරයි. போன வாரம் நாங்கள் பார்த்து விட்டோம். එතකොට එපිසේ සභාවේ පාස්ටර්ට මේක කියපන් කියලා තමයි ඔය පළවෙනි පදේ කියන්නේ. எபேசுவிலே இருக்கிற அந்த பாஸ்டருக்கு இதை சொல்லு என்பதுதான் இதன் அர்த்தம். දැන් බලන්න 7 වෙනි පදය. இப்பொழுது 7வது வசனத்தை பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். කියවන්න 7. ආත්මයන් වහන්සේ සභාවට කියන දේ කන් නැත්තේ අසාවා. එතකොට මෙතන කියලා තියෙනවා 7 වෙනි පදේ. இந்த இடத்துல 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது ආත්මයන් වහන්සේ සභාවලට ஆவியானவர் சபைகளுக்கு. சபாவலට කියන්නේ සිංහලයි சபைகளுக்குன்னு சொல்லுங்க. දැන් පළවෙනි පදේ කාටද? இந்த முதல் வசனம் யாருக்கு? එපිස සභාවේ පාස්ටර්ට. எபேசு சபையில இருக்கிற பாஸ்டருக்கு. කියාගෙන ගිහිල්ලා அப்படியே வாசித்து கொண்டு அப்படியே கீழே போனால் එපිස සභාවට යේසුස් වහන්සේ දුන්නේ එක எபேசு சபைக்கு இயேசு சொன்ன அந்த விடயங்கள் සුදාපයන් වහන්සේ අරගෙන பரிசுத்த ஆவியானவர் எடுத்து සභාවන්ට දෙනවා. சபைகளுக்கு கொடுக்கிறார். තේරෙනවද ඒක? புரிகிறதா? එක සභාවකට යේසුස් වහන්සේ දෙන්නේ. ஒரு சபைக்கு தான் இயேசு கொடுக்கிறார். සුදාපයන් වහන්සේ ඒක අරගෙන பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து සභාවලට දෙනවා. சபைகளுக்கு கொடுக்கிறார். තේරෙනවද? දැන් අට බලන්න අට. இப்போ 8வது வசனத்தை வாசி. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் තවද ස්මර්ණයේ සභාවේ දූතයාට මෙසේ ලියන්න. දෙවෙනි පණිවිඩය දෙන්නේ යේසුස් වහන්සේ ස්මර්ණා කියන සභාවේ පාස්ටර්ට. 2வது செய்தியை ஆண்டவர் இயேசு கொடுப்பது சிமர்னா என்கிற சபையில இருக்கிற பாஸ்டருக்கு. හැබැයි 11 වෙනි පදේ බලන්න. ஆனால் 11வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ආත්මයන් වහන්සේ සභාවලට කියන දේ කන් නැත්තේ අසාවා. ඒක සුදාත්මයන් වහන්සේ අරගෙන සභාවලට දෙනවා. அதை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அதையும் சபைகளுக்கு கொடுக்கிறார். 12 බලන්න. 12வது வசனத்தை வாசிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் තවද පර්ගම්හි සභාවේ දූතයාට මෙසේ ලියන්න. උකරාදීගෙන ඉඳිකට ඉරුங்க. දැන් තුන්වෙනි පණිවිඩය பெர்கமோஸ் சபைවට ඒ සභාවේ පාස්ටර්ට යේසුස් වහන්සේ දෙනවා. 3வது செய்தி பெர்கமு என்கிற அந்த சபையில இருக்கிற பாஸ்டருக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. 17 බලන්න. 17வது வசனம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ආත්මයන් වහන්සේ සභාවලට කියන දේ කන් නැත්තේ අසාවා. අනේ දැන් තේරෙනවද ඔයගලන්ට වෙන්න වැඩේ මොකද්ද කියලා? இப்ப புரிகிறதா உங்களுக்கு என்னன்னு? සභා හතටම ඔහොම තමයි යන්නේ. 7 சபைகளுக்கும் இப்படித்தான் கொடுக்கப்படுகிறது. ඔයගොල්ලෝ බලා ගන්න. நீங்க வாசித்து பாருங்கள். යේසුස් වහන්සේ ඒ සභාවට දෙන එක இயேசு கிறிஸ்து அந்தந்த சபைகளுக்கு சொன்ன செய்தியை ශුද්ධාත්මයන් වහන්සේ අරගෙන பரிசுத்த ஆவியானவர் எடுத்து සභාවලට දෙනවා. சபைகளுக்கு கொடுக்கிறார். දැන් අපිට ප්‍රශ්නයක් இப்போ තියෙනවා. ஒரு பிரச்சனை இருக்கிறது. සභාවලට කියද්දි මොන සභාවන්ට? இப்ப சபைகளுக்கு என்று சொன்னால் என்னென்ன சபைகளுக்கு? ඒකට අර්ථකථන දෙකක් තියෙනවා. அதுக்கு 2 வியாக்கியானங்கள் இருக்கிறது. සභාව පටන් ගත්ත දා ඉඳන් சபை தொடங்கப்பட்ட நாள் முதல் සභාව ඔසවා ගනු ලබන තාක්කල් சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை තිබෙන ඒ කාල වකවානුවට තමයි අපි කියන්නේ අනුග්‍රහයේ වකවානුව කියලා. அந்த இடைப்பட்ட காலத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் கிருபையின் காலம் என்று. ඒ අනුග්‍රහයේ කාලය තමයි සභාවන් තිබෙන්නේ. அந்த கிருபையின் காலங்களிலே தான் இந்த சபைகள் இருக்கிறது. ඒ කාලය දෙවියන් වහන්සේ කොටස් 7කට බෙදලා තියෙනවා. அந்த காலத்தை ஆண்டவர் 7 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார். පළවෙනි කාලයට කියන්නේ එපීස කාලය. முதலாவது காலத்துக்கு சொல்லப்படுவது எபேசு காலம். දෙවෙනි කාලයට කියන්නේ ස්මර්ණා කාලය. இரண்டாவது காலத்துக்கு சொல்லப்படுகிறது சிமர்னா காலம். තුන්වෙනි කාලයට කියන්නේ පෙර්ගමස් කාලය. மூன்றாவது காலத்துக்கு சொல்வது பெர்கமு காலம். හතරවෙනි කාලයට කියන්නේ තියතීරා කාලය. நான்காவது காலம் தியத்திரா காலம். පස්වෙනි කාලය මේ සාර්දිස් කාලය. ஐந்தாவது සර්දයි. சர்தே காலம். හයවෙනි කාලය ෆිලදෙල්ෆියා කාලය. ஆறாவது காலம் பிலதெல்பியா காலம். හත්වෙනි නැත්නම් අවසාන කාලය ලවෝදේශියා කාලය. ஏழாவது இல்லாவிட்டால் கடைசியான காலம் வந்து லாவதேக்கியா காலம். අපි ඉන්නේ ඒ හත්වෙනි සභා කාලේ. நாங்கள் இருப்பது அந்த 7வது சபை காலத்திலே. අපේ කාලෙන් ලෝකේ ඉතිහාසය ඉවර වෙන්න යනවා. எங்களுடைய காலத்திலே இந்த சபையினுடைய இந்த உலகத்தினுடைய சரித்திரம் முடிய போகிறது. අපි ඇත්තටම අවසාන කාලේ ඉන්නේ. நாங்கள் உண்மையிலே கடைசி காலத்திலே இருக்கிறோம். අවුරුදු 2000ක් තිස්සේ මේ උන්නු අය කියාගෙන හිටියා තමයි අපි අවසාන කාලේ ඉන්නේ අවසාන කාලේ ඉන්නේ කියලා. 2000 வருஷங்களாக எல்லாரும் சபை காலத்திலே எல்லாரும் சொல்லிக் கொண்டு தான் இருந்தார்கள் இயேசு வரப்போகிறார் கடைசி காலம் என்று. හැබැයි දැන් තමා සැබවින්ම ලවෝදේකිය කාලේ අපි ජීවත් වෙන්නේ. ஆனால் உண்மையிலேயே இப்பொழுதுதான் நாங்கள் இந்த கடைசி காலத்திலே அதாவது லாவோதிகேயா காலத்திலே இருக்கிறோம். එතකොට දෙවෙනි තුන්වෙනි පරිච්ඡේද අපි ඉගෙන ගන්නකොට 2வது 3வது அதிகாரங்களை நாங்கள் வாசிக்கிற நேரம் படிக்கிற நேரம் ඒවා ඔයගලන්ට මම පැහැදිලිව උගන්වන්න යනවා. அவைகளை நான் தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். එතකොට සභාවලට කියද්දී அந்த நேரம் சபைகளுக்கு என்று சொன்னால் සභාව පටන් ගත්ත දවසේ ඉඳන් සභාව ඔසවා ගන්න ලබන කාලය දක්වා තිබෙන ඒ කාල වකවානු 7 තිබෙන සභාවන්. හරිද? அதாவது சபைகளுக்கு என்று சொல்லப்படுகிற நேரம் சபை தொடங்கப்பட்ட காலத்திலே இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரை இருக்கிறதான அந்த 7 சபை காலங்களை குறிக்கும். හැබැයි තුන්වෙනි අර්ථකථනයකුත් තියෙනවා. மூன்றாவது ஒரு வியாக்கியானமும் உண்டு. හැම සභාවක්ම. எல்லா சபைகளுக்கும். කොහොමද දන්නවද? எப்படி தெரியுமா? 7 කියලා කියන්නේ සම්පූර්ණත්වය. 7 என்றால் முழுமையை குறிக்கும். බයිබල් සංඛ්‍යා විද්‍යාව කියලා එකක් තියෙනවා. வேத எண் biblical numerology என்னது இல்ல எண்ணிக்கையியல் வேதாகம கணக்கியல் ඒකේ එක කියන්නේ දෙවියන් වහන්සේ. அதிலே 1 என்று சொன்னால் தேவன். 2 කියන්නේ බෙදීම. 2 என்றால் பிரிவை குறிக்கும். 3 කියන්නේ නැවත නැගිටීම. 3 என்றால் உயிர்த்தெழுதல். 4 කියන්නේ යේසුස් වහන්සේ. 4 என்றால் இயேசுவை குறிக்கும். 5 කියන්නේ දේව බලය. 5 என்றால் தேவ வல்லமை. 6 කියන්නේ මනුෂ්‍යයා. 6 என்றால் மனிதனை குறிக்கும். 7 කියන්නේ සම්පූර්ණත්වය. 7 என்றால் முழுமையை குறிக்கும். 8 කියන්නේ මොකක්ද කියලා අහන්න එපා. 8 என்றால் என்னன்னு கேட்க வேண்டாம். සම්පූර්ණත්වයට පස්සේ වෙන එකක් නෑනේ. அந்த அதாவது முழுமைக்கு அப்புறம் நடக்கிற ஒண்ணும் இல்ல தானே. 7න් ඉවරයි. 7ல முடிஞ்சு. එතකොට සභාවන් 7ක් කියද්දී 7 சபைகள் என்று சொன்னால் සම්පූර්ණ සභාව. சம்பூர்ணமான சபைகள். හැම සභාවක්. எல்லா சபைகளும். එතකොට යේසුස් වහන්සේ ඒ ආසියාවේ තිබුණු එක් සභාවන්ට දීපු පණිවුඩයන් இயேசு ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு சொன்ன ஒவ்வொரு செய்தியையும்
ශුද්ධාත්මයන් වහන්සේ අරගෙන பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொண்டு හැම සභාවකටම දෙනවා. எல்லா சபைகளுக்கும் கொடுக்கிறார். එහෙමනම් එළිදරව් පොත කාටද අයිති? அப்படி என்றால் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் யாருக்கு சொந்தமானது? හැම සභාවකටම අයිති. எல்லா சபைகளுக்கும் சொந்தமானது. ගියේරිද මම කියලා දුන්නා ඔයගලන්ට එළිදරව් කියනකොට දෙවියන් වහන්සේට ජුන්තුවක් එනවා කියලා නේද? இப்ப வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற நேரம் அதை கேட்கிற நேரம் இயேசு ஆண்டவருக்கே ஒரு குதூகலம் வருகிறது என்று பார்த்தோம். නේද? දෙවියන් වහන්සේට මාර හැපි. ஆண்டவருக்கு பயங்கர ஒரு ஹாப்பி. ඒ වගේම යක්ෂයාට මාර සෑඩ්. උට මාර අප්සෙට්. அதே மாதிரி பிசாசுக்கு பயங்கர அதை குறித்து ஒரு துக்கம் வேதனை. ඕක දැනගෙන තමයි යකා කරන්නේ මොනවද? அதை தெரிந்து கூட தான் பிசாசு என்ன செய்கிறான்? අම්මෝ එළිදරව් නම් කියවන්න ඕනේ. ஐயோ வெளிப்படுத்தல் புத்தகம் தானே வாசிக்க தேவையில்ல. එක පැත්තකින් ඕක තේරෙන්නේ. அது ஒரு பக்கத்துல வாசிச்சா புரியாது. තවත් පැත්තකින් බයයි. இன்னொரு பக்கத்துல பயம். අම්මෝ මාර මාර දේවල් තියෙනවා. பயங்கர பயங்கர விஷயம்லாம் இருக்கு. ඔය හේතු නිසා அந்த காரணத்தினாலே සභාවන්ට දෙවියන් වහන්සේ දීපු එළිදරව් පොත සභාව මූ කියලා අයින් කරලා කරවලා තියනවා යකා. சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டை ஐயோ வேண்டாம் என்று பிசாசு அவர்களை தள்ளி வைக்க பழக்கி வைத்திருக்கிறான். ඒ නිසා අපි පරිස්සම් වෙන්න ඕනේ. அதனால நாங்கள் ඔන්න கவனமாயிருக்கிறோம். අපිට තමයි සභාවන්ට තමයි දීලා තියෙන්නේ. இப்ப 7 சபைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. දැන් කොහොමද යොහන් ඒගොල්ලන්ට සුබ පතන්නේ කියලා බලන්න. හොඳේ. இப்ப பாருங்கள் யோவான் எப்படி அவர்களை வாழ்த்துகிறார் என்று நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. නුඹලාට කරුණාවත් සමාදානයත් වේවා. ඒක සිංහලෙන් කරුණාව කියලා එන්න හොඳ නැහැ. අනුග්‍රහය කියලා එන්න ඕනේ. මොකද ග්‍රීක් වචනය කාරිස්. කිරුබ என்றால் කාරිස්. කාරිස් කියන ඒ වචනේ තේරුම මොනවද දන්නවද? இந்த காரிஸ் என்ற அந்த வசனத்தினுடைய அந்த கிரேக்க வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ලබා ගන්න නොසුදුසු ආශිර්වාද ලබා ගැනීම. அதாவது பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத விடயங்களை பெற்றுக்கொள்ளுதல். එතකොට මේ මෙතන කියනවානේ අනුග්‍රහයයි සමාදානයයි ඔබට වේවා කියලා. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது தானே கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ඒකෙන් අපිට තේරුම් ගන්න පුළුවන් මේ එළිදරව් පොත දීලා තියෙන්නේ සභාවේ ඉන්න කාටද කියලා. இந்த புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது என்று இதை வைத்து நாங்கள் சொல்ல முடியும். මේ අන්‍ය ජාතීන් එකිනෙකාව දකිනකොට සුබ පතන්නේ කාරිස් කියලා. அந்நிய ஜாதி ஒருவரை சந்திக்கிற நேரம் ஒருவர் வாழ்த்துவது காரிஸ் என்று சொல்லி. යුදෙව්වන් එකිනෙකාව බලනකොට யூதர்கள் ஒருவர் சந்திக்கிற நேரம் මේ දැන් මෙහෙම එක්කෙනෙක් මෙහෙම සුබ පැතුවා ඔයගලන්ට මතකද? இப்படி ஒருவர் வாழ்த்து சொன்னார், ஞாபகம் இருக்கிறதா? ආයුබෝවන් වනකම් අස්සලාමු අලයිකුම්. කවුද? யாரு? හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මහත්තයා. பவுலா? யார் சொன்னது பவுல்? எந்த தெய்வமே? பவுல் அடியார் ஆயுபோவான் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார் என்ற அந்த ஆவிக்குரிய ரகசியம் எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். ஐயோ பவுல் துமா நெய் மஹிந்த ராஜபக்ச துமா. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொன்னார். දැන් එහෙම එයා කියද්දී அவர் அப்படி சொல்லுகிற நேரம் අපි දන්නවා එයා කාටද ඔක කියන්නේ කියලා. அப்ப எங்களுக்கு தெரியும் அவர் யாருக்கு இதை சொல்லுகிறார் என்று. ආයුබෝවන් කියනකොට සිංහල අයට. ஆயுபோவான் என்று சொல்லுகிற நேரம் அது சிங்களவர்களுக்கு. வணக்கம் කියනකොට දෙමළුන්ට. வணக்கம் அப்படின்னு சொல்லுகிற நேரம் தமிழர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் කියලා කියනකොට මුස්ලිම් අයට. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிற நேரம் முஸ்லிம் ஜனங்களுக்கு. නේද? ඒ වගේ அது அப்ப அந்த அதே போல යොහන් තුමා කියනවා யோவான் சொல்லுகிறார் කාරිස් ශාලෝම් කියලා. காரிஸ் ஷாலோம் என்று சொல்லுகிறார். කාරිස් කියන්නේ අන්‍ය ජාතිකයාට, காரிஸ் என்று சொல்லுவது அந்நிய ஜாதிகளுக்கு, ශාලෝම් කියන්නේ යුදෙව්වට. ஷாலோம் என்று சொல்லுவது யூதர்களுக்கு. ඉස්සල්ලාම අන්‍ය ජාතිකයාට අපිට, முதலாவது அந்நிய ஜாதிகளாய் இருக்கிற எங்களுக்கு, ඊට පස්සේ යුදෙව්වන්ට. அதுக்கு பின்னர் யூதர்களுக்கு. බලන්න පැහැදිලි නැත්තම් යුදෙව්වා කියන්නේ මේක අපේ හරිද කියලා කියයිනේ. இப்போ உடனே யூதர்கள் சொல்லுவாங்க இப்படி சொல்லாட்டி இது எங்களுடைய புத்தகம் சரியா. කාරිස් කියලා කිව්වේ නැත්තම්, காரிஸ் என்று சொல்லாவிட்டால் යුදෙව්වා කියයි අයිසේ මේක අපිට විතරයි තමුෂලන එක හිටල්ලා කියලා. இது எங்களுக்கு மட்டும்தான், நீங்க எல்லாம் சும்மா இருங்கடா அப்படின்னுவாங்க. ஷாலோம் කියලා දැම්මේ නැත්තම්, ஷாலோம் என்கிற ஒரு விஷயத்தை போடாவிட்டால் අපේ උන් ඒ කියන්නේ අන්‍ය ජාතිකයින් කියයි இப்ப எங்க ஆக்கள் இல்லாட்டி நம்ம அந்நிய ஜாதிகள் சொல்லுவார்கள் යුදෙව්වන්ට ඕක නැහැ. උන්ව තල්ලු කරා දෙවනස. දැන් අපි තමාත් මේක ඊශ්‍රායල් කියාගෙන පාත්දායි.
யூதர்களுக்கு இதெல்லாம் இல்ல, நாங்க இப்ப எங்களுக்கு தான், இது எங்களுடைய காலம், இது எங்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு யூதர்களுக்கு பெரிய பாட் போடுவாங்க. අපේ උන් මා අමු මෝඩයෝ. எங்க ஜனங்க பயங்கர மூட ஜனங்கள், முட்டாள் ஜனங்கள். දෙපාරක් සල්ලි දීලා ඉස්රායෙල් ටුවර් එකේ ගිහිල්ලා ඇවිල්ලා 2 முறை காசு கொடுத்து இஸ்ரேல் டூர் போயிட்டு வந்து යාඥා සල්ලුවක් සල්ලි දීලා අරගෙන ඒක පුරවගෙන இந்த ஜெப அந்த போர்வையை வாங்கி கொண்டு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு அதை கொண்டாந்து මිනෝරා එකක් පහන් රුකක් ඩොලර් 70කට අරන් ගෙනල්ලා පල්ලියේ තියාගෙන $70 கொடுத்து அந்த மினோரா எல்லாம் வாங்கிட்டு வந்து ඩොලර් 120කට ෂෝෆාර් එකක් ගෙනල්ලා ඒකත් පුම්බගෙන $120க்கு பெரிய ஷோஃபார் ஒன்று வாங்கிட்டு வந்து அதையும் ஊதி අර ගයිඩ්ගෙන් අහගත්ත හෙබ්‍රේව වචන දෙක තුනක් අහුලගෙන ඇහිඳගෙන அந்த கைட் கிட்ட கேட்ட 2-3 எபிரேய வார்த்தைகளை வசனங்களை அதையும் பிடிச்சிக்கிட்டு අපි තමයි ආත්මික ඉස්රායෙල්. நாங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல். දැන් යේසුස් වහන්සේ යේසුස් නෙවෙයි යේෂුවා இப்போ இயேசு கிறிஸ்து இயேசு அல்ல யெஷுவா කියාගෙන என்று சொல்லிக்கொண்டு සමහර පපඩංලා சபை பப்படமாக மாறிவிட்டு මිනිස්සුන්ව නන්නත්තර යවාගෙන යුරෝපයේ සභාවන් කඩනවා. அந்த யூரோப் தேசங்கள்ல எல்லாம் சபைகள் உடைகிறது. හදිසියවත් අර ශාලෝම් කැල්ල මේකේ නැත්තම් தப்பி தவறி இந்த ஷாலோம் என்கிற இந்த வார்த்தை இந்த புத்தகத்தில் இல்லாவிட்டால் ඕකුන් කියයි එලිදරව් පුත යුදෙව්වන්ට නෙවෙයි අපිට. මොකද අපි තමයි ආත්මික යුදෙව්වන් කියලා. இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் எங்களுக்கு தான், இது யூதர்களுக்கு அல்ல, காரணம் ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்தது என்று சொல்லுவார்கள். මට හරි ආසයි எனக்கு ரொம்ப ஆசை උන්ව මෙහාට ගෙනල්ලා அவர்களை இங்கே அழைத்து வந்து, උඹලා යුදෙව්වනේ நீங்க யூதர்கள் தானே, යුදෙව්වන්ට චර්මච්ඡේදන කරනවානේ யூதர்களுக்கு விருத்த சேதனம் செய்கிறாங்க தானே කියලා උන්ව මෙහෙ තියලා ප්‍රසිද්ධියෙන් චර්මච්ඡේදය කරා. அவர்களை கொண்டாந்து இங்க வச்சு பிரசித்தமா எல்லாரும் பார்க்கத்தக்க அவங்களுக்கு விருத்த சேதனம் செய்ய. යෝහන් ලස්සනට කියනවා யோவான் அழகா சொல்றாரு. හලෝ ඉස්සල්ලාම කාටද? முதலாவது யாருக்கு சொல்லப்படுகிறது? අන්‍ය ජාතිකයාට. அந்நிய ஜாதிகளுக்கு. හැබැයි යුදෙව්වන්ව අයින් කරනවද? யூதர்களை அவர் ஒதுக்குகிறாரா? නෑ ශාලෝම් කියලාත් කියනවා. இல்லை, அவர் ஷாலோம் என்றும் சொல்லுகிறார். ඕක අපිට ගොඩක් එලිදරව් පාඩමට වටිනවා. இது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் புத்தக பாடத்துக்கு. පස්සේ කාලේ ඔයගලන්ට තේරෙයි. உங்களுக்கு பின்னர் இதை உங்களுக்கு புரியும். දැන් ඔය මේ කරුණාවයි එහෙම නැත්නම් අනුග්‍රහයයි සමාදානයයි කාගෙන්ද ඔයගලන්ට එන්නේ කියලා යොහන් ලස්සනට කියලා දෙනවා. හොඳේ. இந்த கிருபையும் சமாதானமும் யாரிடத்திலே இருந்து வருகிறது என்பதை அழகாக யோவான் சொல்லுகிறார் பாருங்கள். ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේගෙන්. திருத்துவ தேவனிடத்திலே இருந்து. දැන් ත්‍රිත්වය කියන වචනය බයිබලේ නැති වුණාට திருத்துவம் என்கிற அந்த வார்த்தை, அந்த சொல் வேதத்திலே இல்லாவிட்டாலும் උත්පත්ති එකේ ඉඳන් එළිදරව් 22 දක්වා ත්‍රිත්වය තිබෙනවා. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் வரை எல்லா இடத்திலுமே திருத்துவத்தை பற்றி பேசப்படுகிறது. ත්‍රිත්වය කියන්නේ මොකද්ද? திருத்துவம் என்றால் என்ன? අපේ දෙවියන් වහන්සේ පුද්ගලයන් 3 දෙනෙක් හැටියට ඉන්නවා. எங்களுடைய ஆண்டவர் 3 நபரத்துவத்திலே இருக்கிறார். நபர்களா? පියාණන් වහන්සේ, පුත්‍රයන් වහන්සේ, ශුද්ධාත්මයන් වහන්සේ. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. උත්පත්ති එකේ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ අහසත් පොළොවත් නැවුසේක. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று இருக்கு. අන්න පියාණන් වහන්සේ. அந்த பிதா அந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறது. දෙවෙනි පදේ 2வது வசனத்திலே ජලය මත ආත්මයන්න් හැසිරෙමින් සිටිසේක. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். අන්න ශුද්ධාත්මයන් වහන්සේ. அந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ඊට පස්සේ அதை அப்படியே கீழே வாசித்துக் கொண்டு வருகிறார். උන්වහන්සේ වචනයෙන් මැව්වා. ஆண்டவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று பாருங்கள். වචනයෙන් කිය මැව්වා. அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி சிருஷ்டித்தார். ඒ වාක්‍යano තමා යේසුස් වහන්සේ. அந்த வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்து. දැන් මෙතනත් இந்த இடத்திலேயும் යොහන් ලස්සනට අපිට කියලා දෙනවා. யோவான் அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ඔයගලන්ට මේ අනුග්‍රහයයි සමාදානයයි පැමිණෙන්නේ කෙනෙක්කින් නෙවෙයි, මේ 3 දෙනාගෙන්ම කියලා. உங்களுக்கு இந்த கிருபையும் சமாதானமும் கிடைப்பது, நீங்கள் பெற்றுக்கொள்வது ஒரு நபரிடத்திலே இருந்து அல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். දැන් බලමු අපහු කියවන්න 4 වෙනි පදය දැන්. 4வது வசனத்தை வாசிங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானாலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இல்ல கொஞ்சம் இருங்க. முதல்ல என்ன அவசரம் எல்லாம் வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் ரைட் කියවන්න එක. සිටින්නා වූ සිටියා වූ
මතු සිටින්නා වූ හරි මේ පියාණන් වහන්සේ හොඳයි இது இந்த இடத்துல சொல்லப்படுவது பிதாவை குறித்து. අපේ දෙවියන් වහන්සේ எங்களுடைய பிதா, எங்களுடைய தேவன். පියාණන් වහන්සේව යොහන් තමා හඳුන්වලා දෙනකොට කොහොමද දන්නවද හඳුන්වන්නේ எப்படி இந்த யோவான் பிதாவை அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். ඉන්නවා இருக்கிறார், හිටියා இருந்தார், ඉඳී இருப்பார். තේරෙනවද දැන් වෙන ආගම් වල வேறு மதங்களிலே කිසි දෙවි කෙනෙකුට ඔහොම කියන්න බෑනේ எந்த தெய்வத்துக்கும் இப்படி சொல்ல முடியாது. දෙවිවරු මොනතරම් කයියෝ වුණත් அந்த தெய்வங்கள் என்ன பெரிய பெரிய வல்லவர்களா இருந்தாலும் එක්ක නෙළුම් මලකින් පටන් ගයි இல்லாவிட்டால் ஒரு தாமரையில் அவர்களுடைய உருவாவார்கள், නැත්තම් ඕලු මලෙන් පටන් ගයි ඒදාවද නේද නැත්තම් තවත් දෙවි කෙනෙක්ගේ ජල් ප්‍රීස් එකෙන් මෙයා ඉපදෙයි வேறு ஒரு தெய்வத்தினுடைய ஏதாவது ஒரு ஜல்பிரிஸ் வேலையில் அவர் பிறப்பாருன்னு ஒருத்தர். සමහර දෙවිවරු මාර අමු දෙවිවරු ඉන්නවා சில தெய்வங்கள் இருக்கு, பொல்லாத ஒரு ஜாதி தெய்வங்கள். පිරිමි දෙන්නෙක්ගෙන් එකතු වෙලා හැදිච්ච එකෙකුත් ඉන්නවා ඒක ආගමක ஒரு மதத்திலே 2 ஆண்கள் சேர்ந்து புள்ள பெத்து அதுவும் ஒரு தெய்வம் ஆயிருச்சு. ඒ කියන්නේ අපිට කියනවා පිරිමි දෙන්නෙක් එකතු වෙනකොට ඒක ජරාවක් කියලා இப்ப எங்களுக்கு சொல்லுவாங்க 2 ஆம்பளைங்க ஒண்ணா சேர்றது அசிங்கம்னு. ඒ දෙයියනේ ஆனா அது கடவுள் தானே. දෙයියයි එකතු වුණාම ජරා නෙවෙයි උට දරුවෙක් හමනවා ඒ දරුවට නම දෙනවා තාත්තා ඩැඩි කියලා. ඇයි එකෙක් තාත්තා අනිත් එක ඩැඩි මම්මිලා නෑනේ සොල්ල 2 ஆம்பளையும் 2 ஆம்பளை தெய்வங்கள் சேர்ந்து புள்ள பெத்து அந்த புள்ளைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒண்ணுக்கு ஐயா மத்ததுக்கு அப்பா. ஒண்ணுக்கு ஐயா ஒண்ணுக்கு அப்பா. அம்மா இல்ல தானே හරිද දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා අපේ දෙවියන් වහන්සේ කොහොමද ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? වර්තමානව සිටිනවා இப்பொழுது இந்த தற்காலத்திலே அவர் இருக்கிறார். උන්වහන්සේට පටන් ගැනීමක් නැහැ. அவருக்கு ஆரம்பம் இல்லை. සිටියා වූ அவர் இருந்தவர், සිටින්නා වූ இருக்கிறவர், සිටියා වූ இருந்தவர். ඒ වගේම මතු කාලේ එන්නා වූ අනාගතයේත් උන්වහන්සේ ඉන්නවා. வரப்போகிறவருமான ஆண்டவர். අපේ දෙවියන් වහන්සේ සර්ව බලධාරී. எங்களுடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ඒ පියාණන් වහන්සේගෙන් ඔයගොල්ලන්ට සුබ පැතුම්. அந்த பிதாவின் இடத்திலே இருந்து எங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறார். දැන් බලන්න ඊළඟ එක්කෙනා කවුද කියලා බලන්න. பாருங்க அடுத்த பகுதி. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளினாலும் උන්වහන්සේගේ සිංහාසනයේ ඉදිරිපිට සිටින ආත්මයාණන් 7 දෙනාගෙන්ද. දැන් මෙතන සිංහලෙන් ආත්මයාණන් 7 දෙනා කියලා තියෙනවා. இந்த இடத்துல சிங்களத்திலே இல்ல தமிழ்ல சொல்லுங்க. இந்த இடத்துல 7 ஆவிகள் 7 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. දැන් මේක ඉංග්‍රීසියෙන් 7 spirits නෙවෙයි 7 fold spirits. 7 ආකාරයෙන් තමන්ව එළි දක්වන ආත්මයාණන්. இந்த இடத்திலே 7 விதங்களிலே தங்களை வெளிப்படுத்துகிற ஆவிகள் என்று சொல்லப்பட வேண்டும். ඔබට ඕක විග්‍රහ කරලා බලා ගන්න නම් පස්සේ මම වෙන දවසක උගන්වන්න යනවා ඕක. நான் வேறு இடங்களிலும் இதை கற்றுக் கொடுப்பேன். හැබැයි දැනට ලාවට කියන්නම්. நான் உங்களுக்கு ஒரு சாதாரணமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். යසායා 11 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි පදයේ තිබෙනවා ඔය 7 ආකාරයේ ආත්මයන්න් වහන්සේ. ஏசாயா 11வது அதிகாரத்திலே இந்த 7 விதமான ஆவிகளை குறித்து நாங்கள் பார்க்கலாம். තේරෙනවද මේ එක ආත්මයන්න් වහන්සේ තමයි. ஒரு ஆவியானவர் தான். නමුත් 7 ආකාරයකින් උන්වහන්සේගේ සම්පූර්ණත්වය එළිදරව් කරනවා. ஆனால் 7 விதங்களிலே தன்னுடைய ஆவியை அவர் கிரியை நடப்பிக்கிறார் முழுமையாக. ඔන්න දැන් පියාණන් වහන්සේ ගැන කිව්වා. இப்ப பிதாவை குறித்து சொல்லப்பட்டு விட்டாய். දැන් ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන කිව්වා. යේසුස් වහන්සේ ගැන කියන්න යනවා. இப்பொழுது இயேசுவை குறித்து சொல்ல போகிறோம். යේසුස් වහන්සේ ගැන කියනකොට இயேசுவை குறித்து சொல்லுகிற நேரம் යොහන් නියම දේවල් ටිකක් කියනවා බලන්න. யோவான் அழகான ரொம்ப அபூர்வமான விஷயங்களை சொல்லுகிறார். 5 වෙනි පදය. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. විශ්වාස සාක්ෂිකාරෝ මලවුන්ගේ නැගිටි කුළුඳුලා වූ පොළොවේ රජුන්ගේ අධිපතියා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගෙන්ද. දේවල් 3ක් ඉස්සල්ලාම කියලා තියෙනවා. 3 விடயங்கள் முன்னாலேயே சொல்லப்பட்டு விட்டது. සාක්ෂිකාරයා சாட்சிக்காரர். සෑම දෙයක්ම පටන් ගත්ත කාලේ ඉඳන් අවසාන කාලය දක්වා සෑම දෙයක්ම මවා පාලනය කරන්නේ උන්වහන්සේ.
ஆரம்பம் ஆதி முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதை ஆளுகை செய்வது ஆண்டவர். විශ්වාසවන්ත වූ உண்மை உள்ளவர். උන්වහන්සේව විතරයි විශ්වාස කරන්න පුළුවන්. அவரை மாத்திரமே உண்மையாய் நம்ப முடியும். වෙන දෙවිවරුන්ව විශ්වාස කරන උන් මේ නන්නත්තර වෙනවා. வேறு தெய்வங்களை நம்புகிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே நாசமாய் போய்விடும். යේසුස් වහන්සේව විශ්වාස කරන අය කවදාවත් නන්නත්තර වෙන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் என்றுமே அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் මොකද இருக்கும். උන්වහන්සේ කිව්ව අවසාන තෙක් මම නුඹලා සමග ඉන්නවා කියලා. காரணம் அவர் சொன்னார் கடைசி பரிந்தும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று. ඒ වගේම කියලා තියෙනවා. அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ කියන්නේ මේ ඒක කියවන්නකෝ ආපහු කියවන්නකෝ. මරිත්තෝරිலிருந்து முதற் பிறந்தவருமான ඕක මම පැහැදිලි කරන්න ඕනේ. සිංහල කියන්නේ මලවුන්ගේ නැගිටි කුළුඳුලා වූ මලවුන්ගේ නැගිටි කුළුඳුලා. இந்த மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். දැන් මේක මාර කතාවක් නේ. இப்ப இதே ஒரு ஜாதி கதை தான். කුළුඳුලා කියන්නේ ඉස්සල්ලාම නැවත නැගිටි කියන නේද? அதாவது முதற் பேரானவர்னா முதல்லயே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கணும். ඒ කියන්නේ යේසුස් වහන්සේට කලින් කවුරුත් නැවත නැගිටින්නේ නැද්ද? இயேசுவுக்கு முன்னாலே யாருமே உயிரோடு மரித்தோரிலிருந்து எழும்பவில்லையா? යේසුස් වහන්සේ ලාසරස්ව නැවත නැගිටෙව්වානේ. இயேசுவே லாசருவை உயிரோடு எழுப்பினார் தானே. තව අර කුඩා ගෑනු දරුවෙකුට තලිත අහුමි කියලා පොඩි ළමයා නැගිටපන් කියලා නැගිටෙව්වානේ. මැරිලා හිටපු ළමයා. சின்ன பெண்ணுக்கு தலித்தாகுமே என்று சொல்லி எழும்ப இயேசு கட்டளையிட்டாரு. තව පරණ කිවිසුමේ பழைய ஏற்பாட்டிலே අර සාරිපාත් වැන්දපුවගේ පුතාව එලියා මේ ආපහු පණ පිටින් ගෙනාවා. ஷாரிபாத்தில் இருக்கிற அந்த விதவையினுடைய அந்த மகனை அவருடைய பிள்ளையை எழுப்பினாரே. එලිසා සුනේම් කාන්තාවගේ මේ පුතාව නැවත නැගිටෙව්වානේ. சூனேமிலே இருக்கிற அந்த ஒரு பெண்ணுடைய ஒரு பிள்ளையை எழுப்பினாரே எலிசா. ඉතින් කොහොමද කියන්නේ මේ යේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැගිට එක තමයි උන්වහන්සේ තමයි මේ මලවුන්ගේ නැගිට අයගෙන් කුළුඳුලා කියලා. அப்படி என்றால் எப்படி சொல்ல முடியும் மரித்தோரிலிருந்து முதல் எழும்பினவர் இயேசுதான் என்று? මං කියලා දෙන්නම්. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். යේසුස් වහන්සේගේ කුරුසි මරණයට කලින් කට්ටිය නැවත නැගිට්ටා තමයි. இயேசுனுடைய சிலுவை மரணத்துக்கு முன்னர் மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்தார்கள் தான். හැබැයි යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ටායින් පස්සේ ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னர் එදා ඉඳලා අද දක්වා அன்றிலே இருந்து இன்று வரை හැමදාම කට්ටිය නැවත නැගිටිගෙන ඉන්නවා මේ ලෝකේ. அன்றிலிருந்து இன்று வரை எல்லாருமே உயிரோடு எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். එහෙම නෑනේ. அப்படி இல்லை தானே. මං කියලා දෙන්නද? நான் சொல்லி தரவா? ගැලවීමේදී අපිට මොනවද වෙන්නේ? ரட்சிப்பிலே எங்களுக்கு என்ன நடக்கிறது? හැම අවස්ථාවෙම එක්කෙනෙක් යේසුස් වහන්සේව තම ගැලවුම් කාර්යය හැටියට පිළිගන්නකොට யாராவது ரட்சிக்கப்படுகிற நேரம் தங்களுடைய சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற நேரம் ඒ පුද්ගලයා මැරිලා නැවත උපාදනය ලබනවා. அந்த நபர் மரித்து மறுபடியுமாய் பிறக்கிறார். ඒක තමයි අපි ජල බවතිස්මේදී ප්‍රසිද්ධව ප්‍රකාශ කරන්නේ. அதைத்தான் ஞான ஸ்நானத்திலே நாங்கள் பிரசித்தமாக அதை அடையாளப்படுத்துவோம். යේසුස් වහන්සේත් එක්ක මැරෙනවා. இயேசு கிறிஸ்துவோடு மரித்து යේසුස් වහන්සේත් එක්ක තැන්පත් වෙනවා. இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு යේසුස් වහන්සේත් එක්ක නැවත නැගිටිනවා. இயேசு கிறிஸ்துவோடு மறுபடியும் உயிர்த்தெழுதல். එහෙම අලුත් නැවත ඉපදීමෙන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය තුලට යන ප්‍රස්තාව අපිට ලැබුණේ යේසුස් වහන්සේගේ නැවත නැගිටීමෙන් පසුයි. அப்படி உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுதலின் அந்த கிருபை அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිට්ටෙකින් උන්වහන්සේ පටන් ගත්තා මේ අලුත් ක්‍රමය. அதனால இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே இந்த புதிய முறைமையை ஆரம்பித்தார். அவர்தான் முதலானவர். ලාසරස් මැරුණනේ. லாசரு மரித்தான் தான். නැවත නැගිට්ටනේ. அவனும் உயிரோடு எழும்பினான் தானே. ඒ වුණාට එයාගේ ජීවිතේ වෙනසක් ඇති වුණේ නෑනේ. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. එයා යාමයි. அவன் அவனாவே இருந்தான். අපි නැවත නැගිට්ටනේ. නැවත නැගිට්ටද ඔයගොල්ලෝ? ஆனால் நாங்கள் உயிரோடு எழுந்தோம் தானே. உயிர்த்தெழுந்தோம் தானே. உயிர்த்தெழுந்தீங்களா? දන්නේ නෑනේ. ஐயோ தெரியாதே. අනේ දෙයනේ ගැලවීම ලැබලා ඉන්නවනේ. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறீங்க. ඔය ඉතින් අර මොනවද හැංගුන්නේ නෑනේ. නැවත නැගිට්ටා වගේ හැංගුන්නේ නෑනේ. ஐயோ நாங்க அப்படி ஆனாலும் உயிரோடு எழும்பின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையே நம்ம. හැංගෙන්න ඕනේ. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. අපි යේසුස් වහන්සේව පිළිගන්නකොට நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்திலே අපේ පරණ මනුස්සයා මැරෙනවා. எங்களுடைய பழைய மனிதன் மரித்து போகிறான். අපි නැවත නැගිටිනවා. நாங்கள் மறுபடியும் உயிரோடு எழும்புகிறோம். දේව දරුවන් හැටියට.
தேவ பிள்ளைகளாக ඊට புத்திரராக. කලින් දේව දරුවෝ නෙවෙයි. அதுக்கு முன்னர் நாங்கள் தேவ குமாரர்கள் அல்ல, தேவ புத்திரர்கள் அல்ல. යේසුස් වහන්සේව පිළිගත්ත නැති අය දේව දරුවෝ නෙවෙයි. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே தேவ குமாரர்கள் அல்ல, தேவ புத்திரர்கள் அல்ல. එහෙම කියන්න එපා පාස්ටර්. பாஸ் அப்படி சொல்லாதீங்க பாஸ். ඒගොල්ලෝ පවුනේ. அவங்களும் பாவம் தானே பாஸ். පව් තමා. பாவம் தான். මොනා කරන්නද? என்ன செய்ய? ඉතින් ඒ අයව දෙවියන් වහන්සේනේ මැව්වේ. இப்ப இயேசு தானே ஆண்டவர் தானே அவர்களை படைத்தார். ඔව්. ஆமா. ඒවට ඒගොල්ලෝ දේව දරුවෝ නෙවෙයි. ஆனால் அவர்கள் தேவ புத்திரர்கள் அல்ல. මොකද යොහන් 1:12 කියනවා காரணம் යෝවාන් 1:12. யோவான் 1:12 சொல்லப்படுகிறது. යේසුස් වහන්සේව විශ්වාස කරගෙන இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து උන්වහන්සේව පිළිගත් අය அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் යේසුස් වහන්සේගේ නෙවෙයි இயேசு கிறிஸ்துவனுடைய அல்ல, දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වෙනවා. பிதாவினுடைய குமாரராய் இருப்பார்கள் என்று. එතකොට දැන් යේසුස් වහන්සේ තමයි පියාණන් වහන්සේ අපි දන්නවනේ ත්‍රිත්වය නේද? எங்களுக்கு தெரியுதான் பிதா இயேசு எல்லாம் திருத்துவம் தெரியும் தான். ඒ වුණාට ක්‍රමයක් කියලා එකක් තියෙනවනේ නේ. ஆனாலும் ஒரு முறை என்று ஒன்று இருக்கிறது தானே. පියාණන් වහන්සේ ආවේ නෑනේ කුරුසියේ මැරෙන්න. இப்ப பிதா வரல தானே சிலுவை மரணத்தை சந்திக்க. ආවේ පුත්‍රයාණන් වහන්සේ. வந்தது இயேசு கிறிஸ்து குமாரன். එතකොට යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ කුළුඳුල් පුත්‍රයා නම් பிதாவினுடைய மூத்த குமாரனாக இயேசு இருப்பதனாலே අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නම් நாங்கள் இயேசுனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே යේසුස් වහන්සේ සමග අපි දරුකම උරුමක් කරගෙන ඉන්නේ. இயேசுவோடு சேர்ந்து நாங்கள் அந்த அந்த புத்திர பாக்கியத்தை அந்த புத்திரர்களாக மாறி இருக்கிறோம். හැබැයි සමහරු කියනවා අපි යේසුස් වහන්සේගේ දරුවෝ කියලා. ஆனால் சில பேர் சொல்லுவார்கள் நாங்க இயேசுனுடைய பிள்ளைகள் என்று. ඉතින් කමක් නැහැ. அது பிரச்சனை இல்ல. අයියා කෙනෙක්ව නැත්නම් අක්කා කෙනෙක්ව කියනවනේ මෙයා මට අම්මා වගේ තාත්තා වගේ කියලා. ඒ ஒரு வயசுல மூத்தவங்கள இவங்க அக்காவோ அவங்க அண்ணனாவோ இருந்தாலும் இவங்க எனக்கு அப்பா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்லுவோம் தானே. එහෙම කිව්වට කමක් නැහැ. அப்படி சொன்னா பரவாயில்ல. එහෙම නැතුව අපේ යේසුස් වහන්සේගේ දරුවෝ කියලා අපි කිව්වනම් நாங்க அப்படி சொல்லாம நாங்க இயேசுவுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் එතකොට පියාණන් වහන්සේ කියලා කියන්න බෑ සීයන් වහන්සේ කියලා කියන්න. அப்ப நாங்க பிதா என்று சொல்ல முடியாது, அவர் தாத்தாவானவர் என்று சொல்ல முடியும். දෙවි සියානෙනි හරිද? දේවතාත්තාවේ என்று பாட வேண்டும். තේරෙනවද? දෙවි පියාණෙනි කියන්න බෑනේ. මොකද යේසුස් වහන්සේ පියාණෙනි නම් යේසුස් වහන්සේගේ පියා සීයානේ. தேவ தகப்பன்னு சொல்ல முடியாது, காரணம் அவருடைய பிதா தகப்பனாக இருப்பதனால அவர் தாத்தான்னு தான் கூப்பிடணும். දෙමළුන්ට තමයි ඔය ලෙඩේ ගොඩක් තියෙන්නේ. இந்த தமிழர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு. යසප්පා යසප්පා ගන්නවා. ஏசப்பா ஏசப்பான்னு வாங்க. ලෝකේ සින්දුවකුත් තියෙනවා. යසප්පා යසප්පා කියලා තියෙනවා. මම බැලුවා මේ මොකද්ද මේ මුණුත් යසප්පා කියනවා. අපේ උණුත් යසප්පා කියනවා. சினிமா பாட்டு ஒன்று கூட இருக்கு ஏசப்பா ஏசப்பான்னு. ඉතින් දෙමළුන්ව හදන්න යන්න එපා. උන්ව හදන්න බෑ. தமிழங்கள செய்ய முடியாது, அவங்கள திருத்த போகக்கூடாது. හැබැයි අපි දැනගන්න ඕනේ යේසුස් වහන්සේ අපේ තාත්තා නෙවෙයි. ஆனா நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும், இயேசு எங்களுடைய அப்பா அல்ல, පියාණන් වහන්සේ තමයි අපේ තාත්තා. பிதா தான் எங்களுடைய தகப்பன். එන යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිට කුළුඳුල්ලෙක් හැටියට එකකින් පටන් අරගෙන අපිට නැවත උපාදනය ලබා දුන්නා. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலே இருந்து எழுந்த முதற்பேரானவராய் மாறி எங்களுக்கும் அதே பாக்கியத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார், மரித்தோரில் இருந்து உயிர் தெழுவது. අනේ බලන්නකෝ යේසුස් වහන්සේ තව මොනවද කරලා තියෙන්නේ කියලා. பாருங்க இயேசு என்ன செய்திருக்கிறார். උන්වහන්සේ මේ පොළොවේ රජලු නේද? රජු භූමියෙන් அதிபதிகளுக்கெல்லாம் ராஜா. අධිපතිகளுக்கெல்லாம் රාජා. පොළොවේ රජුන්ගේ අධිපතියා වූ. ඒ කියන්නේ පොළොවේ ඉන්න සියලුම ආණ්ඩුකාරයින්ට වඩා பாலකයා අපේ යේසුස් වහන්සේ. பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் விட பெரியவர் எங்களுடைய இயேசு கிறிஸ்து. හොඳට දැනගන්න இதை நன்றா விளங்கிக்கிங்க. අපේ දෙවියන් වහන්සේ ලෝකෙ මවා පාලනය කරන දෙවියන්. எங்களுடைய ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்து அதை ஆளுகை செய்கிறவர். ඔයගොල්ලෝ කියන්න පුළුවන්. அப்ப நீங்க சொல்லலாம், ඒ වුණාට ඉතින් අද සමහර අද ලෝකෙ දිහා බලනකොට යේසුස් වහන්සේ රජ කරන විදිහට පේන්නේ නැහැ නේ කියලා. ஆனா உலகத்துல நடக்கிற சில விஷயங்களை பார்த்தா பாஸ்டர் அப்படி எங்களுக்கு இயேசு ராஜரீகம் பண்ணுகிறவரா எங்களுக்கு புரிகிறது இல்லையே. දෙවියන් වහන්සේගේ අනුමතයෙන් තොරව කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. தேவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவும் நடக்காது. ICC
ISISලා මිනි මරනවා නම් ඒකත් දෙවියන් වහන්සේගේ අනුමැතිය ඇතුව තමයි උන් කරන්නේ. இந்த ஐசிஸ்ல ஜனங்களை உயிரோடு அப்படியே அவர்கள் மரணத்துக்கு வருவிக்கிறார்கள் என்றால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේ ආසාවට කරනවා නෙවෙයි. தேவன் ஆசையினாலே அதை செய்கிறார் ඒ என்பது அல்ல. අය පාපය කරනකොට උන්වහන්සේ ඉඩ දීලා තියෙනවා කොරපල්ලා. பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். செய்யுங்க செய்யுங்க. හැබැයි ටික කාලයකට තමයි. ஆனால் ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரம். මනුෂ්‍යයාගේ පාපයේ බහුලත්වය නිසා දෙවියන් වහන්සේ ඉඩ දීලා තියෙනවා එච්චරයි. மனுஷனுடைய பாவத்தின் மிகுதியாலே ஆண்டவர் அதை அனுமதித்து வைத்திருக்கிறார். නැතුව හිතන්න එපා මේ දෙවියන් වහන්සේට දැන් පාලනය කරන්න බැරුව යක්ෂයි පාලනය කරගෙන ඉන්නේ කියලා. இல்ல நீங்க நினைக்காதீங்க ஆண்டவருக்கு அதிகாரம் இல்ல, ஆண்டவருக்கு அதை கட்டுப்படுத்த முடியாது, இப்ப பிசாசு தான் எல்லாம் ஆளுகை செய்யும். ඊළඟට මොනවද කියන්නේ වාසිங்க? நீங்க விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்தது நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து அதுதான் எனக்கு வேணும். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். අපට ප්‍රේම කරන්නා වූ තමුන්ගේ ලෙයින් අපේ පාප වලින් අප මිදුවා වූ අපෝ රාජ්‍යයක්ද තමන් පිය වූ දෙවියන් වහන්සේගේ පූජකයන්ද කළා වූ තැන් වහන්සේට ගෞරවයද පරාක්‍රමයද සදා කාලටම වේවා. යේසුස් වහන්සේට ගෞරවයද පරාක්‍රමයද මහිමයද සදා කාලයෙන් වේවා කියලා ඔහු කියනවා. இயேசுவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உரித்தாகட்டும் என்று சொல்லப்படுகிறது. හැබැයි දැන් යේසුස් වහන්සේ අපිට මොනවද කරේ කියලායි ඕක කියන්නේ. ஆனால் இயேசு எங்களுக்கு என்னத்தை செய்தார் என்பதை அது சொல்லி பின்னரே இது சொல்லப்படுகிறது. හොඳට අහගන්න. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். අපි කවුද? நாங்கள் யார்? පව්කාරයින්. பாவிகள். අපි කවුද? நாங்கள் யார்? ගස්කොලන් නමස්කාර කරගෙන හිටපු තිරිසන්නු. இந்த மரங்கள் செடி கொடிகளை நமஸ்கரித்து கொண்டு இருந்த மிருகத்தனமானவர்கள். අපි තුල කිසිම යහපතක් නැහැ. හරිද? எங்களுக்குள்ளே எந்தவித நன்மையுமே இருக்கவில்லை. කමකට නැති අපිව ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத எங்களை උන්වහන්සේ මොනවදලු කරලා තියෙන්නේ? ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம் பாருங்க. පළවෙනි එක முதலாவது යේසුස් වහන්සේ අපිට ආදරය කරලා තියෙනවා. ஆண்டவர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். මිනිස්සු පවා අපිට ආදරය කරන්න නොසුදුසු අපි. ஜனங்கள் மனுஷர்கள் மற்றவர்கள் எங்களை நேசிக்க முடியாத ஜனங்கள் தான் நாங்க. දැන් මොනවද ලව් කරනකොට මොනවද වෙන්නේ? இப்ப காதலிக்கிற நேரம் என்ன செய்வாங்க? අනේ මෙයා මරුනේ. ஐயோ இவர் நல்லவன் தானே. මෙයානේ හොඳම. ஐயோ இவர் தானே நல்லவர். මෙයානේ ලස්සනම. தானே அழகானவர். මෙයාගේ ගුණාංග වගේ ගුණාංග වෙන්නේ එක ළඟ වන්නේ. இவர்கிட்ட இருக்கிற குணாதிசயம் மாதிரி குணாதிசயம் வேற உலகத்துல யாருக்கிட்டயுமே இல்ல. එහෙම තමයි හිතන්නේ. அப்படிதான் நினைப்பாங்க. නේද? இல்லையா? බඳිනකන් ඕකගේ නියම පින්තූරේ ඕක පෙන්වන්නේ නැහැ. නේද? கல்யாணம் கட்டும் வரைக்கும் அந்த மனுஷனுடைய உண்மையான சுரூபத்தை காட்டவே மாட்டேன். இல்லையா? லவ் කරන්නේ උන්ගේ කතා අහලා තියෙනවද? லவ் பண்றவங்களுடைய கதைகளை கேட்டிருக்கீங்களா? අනේ මේවා හරි නරකයි යන්නේ. ஐயோ நீங்க ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. நீங்க கெட்டால் එතකොට මම නරකයිද? ஐயோ நான் கெட்டாளா? නිකන් කිව්වේ. ஐயோ இல்ல. ඔයාව අවුස්සන්න කිව්වේ. ஐயோ சும்மா உங்களை குழப்பறதுக்கு சொன்னேன். මේ කියන්නේ මම හොඳයිද නරකයිද? நீங்க சொல்லுங்களே. நான் நல்லமா? ඇත්ත කියන්න. உண்மையை சொல்லுங்க. හොඳයි. நல்லம். කොච්චර හොඳද? எவ்வளவு நல்லம். කුඩේ අල්ලගෙන ඕවා තමයි කතා. இந்த குடையை பிடிச்சிக்கிட்டு இதுதான் கதை. අවුව වදිනකොට හොඳ නෑනේ. அந்த வெயில் பட்டா சரியில்லை தானே. ලවට හොට් හරි නෑ. මොකද මෙතන හොට්නේ. ඒ නිසා කුඩේ අල්ලගෙන කතා කරනවා. இங்கே சூடா இருக்கிறனால அந்த சூடும் வரக்கூடாதுன்றனால கொடையை பிடிச்சிக்கிட்டு பேசுறேன். මම වරදවා හිතන්නේ. இல்ல நான் தப்பா நினைக்க மாட்டேன். ඔයානේ. நீங்க தானே. ඇත්ත කියන්න. உண்மையை சொல்லுங்க. මම හොඳද නරකද? நான் நல்லமா கெட்டாளா? තටම වා හොඳයි. உண்மைக்குமே நீங்க நல்லவர். ඔයාගේ තාත්තට වැඩිය හොඳයිද? உங்க அப்பாவோட நான் நல்லமா? නෑ අපේ තාත්තා හොඳයි. எங்கட அப்பா நல்லவர் தான். ඔයා තුල මාර හොඳ ඒවා තියෙනවා තාත්තා ළඟ නැති. ஆனா எங்க அப்பா கிட்ட எல்லாம் நிறைய நல்ல குணாதிசயங்க உங்ககிட்ட இருக்கு. ඇත්තට? உண்மைக்கும் ඔයාගේ අයියාට වැඩිය? உங்களோட அண்ணனை விட? ෂුවර්? ஷுவரா? ඔයා තමයි හොඳම. මෙහෙම කියලා තමයි වදින්නේ. நீங்க தான் நல்லவர். බැඳලා සතියකින් අහන්න.
கல்யாணம் கட்டி ஒரு கிழமையில கேட்டு பாருங்க. ඌ ඇත්තට හොඳද කියලා. நீங்க உண்மையில அவர் நல்லவரான்னு கேட்டு பாருங்க. දැන් කියන්න බලන්න අර ඉස්සර ලව් කරපු අය දැන් කියන්න බලන්න. இந்த முந்தி லவ் பண்ணவங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். අර ඔයා ලව් කරන ඔයා බැඳලා ඉන්න එක්කෙනාද හොඳම? நீங்க கல்யாணம் கட்டி இருக்கிற அந்த நபரா உலகத்திலேயே நல்லவரு? දැන් වැඩේ තියෙන්නේ ඔළුව හොල්ලන්නත් බයයි. අරයා ඉන්නවා. என்ன பிரச்சனைனா தலை ஆட்டவும் முடியாது, ஏன்னா பக்கத்துல தான் இருக்கிறாரு. නේද? දැන් ඇත්තට අපි இப்ப உண்மையிலே කවුරුත් අපිව ආදරය කරන්න ඇත්තටම අපි සුදුසු නෙවෙයි. யாரும் எங்கள் மேல் அன்பு கூறுவதற்கு நாங்க தகுதியானவர்கள் அல்ல. තම තමන් ඒක දන්නා. அவங்க அவங்களுக்கு தெரியும் அது. අපි පෙන්න ගත්තේ නැති වුණා. நாங்க சும்மா காட்டாட்டியும். දැන් මම ගැන දන්නවනේ. இப்ப என்னை குறித்து எனக்கு தெரியும் தானே. මම කවුරුන්ගේත් ආදරය ලබා ගන්න සුදුසෙක් නෙවෙයි. நான் யாருடைய அன்பையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் அல்ல. මොකද ඕගොල්ලෝ මෙතන දකින පාස්ටර් සුරේෂ් නෙවෙයි, ඇත්ත සුරේෂ්. நீங்க இந்த இடத்துல காண்ற பாஸ்டர் சுரேஷ் இல்ல, உண்மையான சுரேஷ். ඇත්ත සුරේෂ් ඉන්නවනේ. அந்த உண்மையான சுரேஷ் இருக்கிறான் தானே. අම්මු වාචාල ரொம்ப කේවලமான கேவலமான සුදුහුම්පල කාඩේක් சுதுவும் பிள்ளையில இருக்கிற காடே නේද? இல்லையா? මම වාගේ ගහන්නේ. හරිද? ඉතින් ඒ වගේ අපි ඔක්කොම හිතාගමු අපි කවුද කියලා අපි දන්නවා. அப்ப அதனால நாங்க தெரிஞ்சுக்குவோம் நாங்க எப்படிப்பட்டவங்க. අපි හොඳ පාට් එක එළියට දැම්මට අපි දන්නවා. நாங்க இந்த வெளியில சும்மா ஒரு பெரிய பாஸ்டர் பாட்டு எல்லாம் போட்டதுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படிப்பட்டவங்க. දන්නේ නැතුව අපිට ආදරය කරනවා ඒක කමක් නැහැ. இப்ப தெரியாதவங்க நம்ம மேல அன்பு வைக்கிறது பரவாயில்ல. හරිද? දැන් මට මාව YouTube එකේ බලලා කී දෙනෙක් ආදරේද මට? இப்ப யூடியூப்ல பார்த்து எத்தனை பேர் என் மேல அன்பு கூறுறாங்க. මට පුදුමයි තාම අපේ නිරෝෂිට මගේ සැබෑ පින්තූරේ තාම දන්නේ නැහැ. எனக்கு புதுமையா இருக்கு. எங்க சகோதரி நிரோஷிக்கு இன்னும் என்னுடைய சுயரூபம் விளங்க அவங்களுக்கு புரியல. මමත් මගේ රියල් කලර්ස් තාම පෙන්වුවේ නැහැ. මොකද පෙන්වුවා නම් මට පොඩි පාඩු ටිකක් තියෙනවා. මොකද මේ ලැබරියා අරවා මේවා ටිකක් මට ලැබෙනවනේ මේ දවස්වල. ஏன்னா உண்மையான சுரூபத்தை காட்ட முடியல. காட்டினா எனக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். இந்த லெவரியா அது இதெல்லாம் எனக்கு இல்லாம போயிடும். චමින්ද මදු එහෙම හිතන්නේ පාස සුරේෂ් නියම නේද? එහෙමනේ හිතන්නේ නේ. பிரதர் ஜாமீந்த சிஸ்டர் மது எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பாஸ்டர் சுரேஷ் சூப்பர் ஆளு. මාගෙත් එක සතියක් නෙවෙයි දවසක් ජීවත් වුණා නම් ඇතිනේ. பாஸ்டரோட ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா தெரியும். නේද? හිතයි ආපු මූද අරු. இந்த ஆள அதுல இருக்கிறவர். ඕක මට විතරක් නෙවෙයි හැමෝටම ඔච්චරනේ. எல்லாருக்கும் இதுதானே. නේද? හැමෝම එහෙමනේ. எல்லாரும் இப்படித்தானே. හැබැයි යේසුස් වහන්සේ මොනවද දන්නවද කරලා තියෙන්නේ? ஆனால் இயேசு என்ன செய்திருக்கார் தெரியுமா? අපි මොන වගේ එවුන්ද කියලා දැනගෙනත් අපිට ආදරය කරලා තියෙනවා. நாங்க எப்படிப்பட்டவங்கள் என்று அறிந்தும் அவர் எங்களை நேசித்திருக்கிறார். උඹ හැදිලා වරෙන් මම ආදරය කරන්නම් කියලා කිව්වේ නේ. நீ திருந்தி வா அதுக்கப்புறம் உன்னை நேசிக்கிறேன்றது அல்ல. මම ආදරය කරන්න පටන් ගත්තාන් පස්සේවත් හැදියන් කියලාවත් කිව්වේ නේ. நான் நேசிக்க ஆரம்பித்த பின்னராது நீ திருந்து என்பது அல்ல. උඹ ඉන්න ආකාරයෙන් හිටන් මම උඹට ආදරය කියලා උන්වහන්සේ ආදරය. நீ இருக்கிற விதமா இரு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ආදරයක් උන්වහන්සේගේ ආදරය. ஆண்டவருடைய அன்பு ஒரு அளவில்லாத அன்பு. ඒක තමයි යෝහන් කියන්නේ. அதுதான் யோவான் சொல்லுகிறார். අපිට ආදරය කරලා எங்களை நேசித்து எங்களை அன்பு கூர்ந்து අපේ පාප වලින් අපිව ගලවලා எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை அப்படியே கழற்றி කොහොමද ගැලෙන්නේ? எப்படி அவர் அதிலிருந்து எங்களை நீக்கினார்? උන්වහන්සේගේ රුධිරය සලා அவருடைய இரத்தத்தை சிந்தி ලේසි මරණයක්ද උන්වහන්සේ වින්දේ. ஒரு இலகுவான மரணத்தையா இயேசு சந்தித்தார். උන්වහන්සේ මේ නිදිපෙති බීලාද මැරුණේ? அவர் ஒரு தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டா மரித்து போனார். උන්වහන්සේ ටික වේදනා තුලින් ගිහිල්ලා ලේ බින්දක්වත් ඇඟේ ඉතුරු නොකරන විදිහට තමයි උන්වහන්සේ මැරුණේ. கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சித்திரவதை செய்து அவருடைய சரீரத்திலே ஒரு துளி ரத்தம் கூட இல்லாத அளவுக்கு அவரை உட்படுத்தி அதன் பின்னர் தான் அவர் மரித்தார். උන්වහන්සේට කම්පනය ඇති වුණා. அவருக்கு அப்படியே அவர் மன அழுத்தம் வந்தது. උන්වහන්සේගේ දෙව්කම අතහැරලා දාලා
அவருடைய அந்த දේවත්වත. தேவத்துவத்தை விட்டுவிட்டு 100ක් මිනිස්සෙක් හැටියට ගෙත්සමනේ උයනට ගියා. 100% மனுஷனாக கெத்செமனே தோட்டத்துக்கு போய் දැන් උන්වහන්සේට දන්නවා இப்ப அவருக்கு தெரியும், அவருக்கு நன்றாக தெரியும், මුන් මට ගහන්න යනවා. இவர்கள் என்னை அடிக்க போகிறார்கள், රිදෙන්න යනවා. இப்ப எனக்கு வலிக்க போகிறது. අර කටු වලින් රවුමට උටුන්නක් වගේ හදලා මෙතන තියලා හයි කරන්න යනවා. இப்ப எனக்கு அந்த முள்முடியிலே அப்படியே ஒரு ஒரு கிரீடத்தை செய்து அப்படியே என்னோட தலையில வைக்க போகிறார்கள். අර කොකු වගේ තියෙන යකඩ මේවා තියෙන ඇන තියෙන කසපාරා 39කින් මගේ පිට හාරන්න යනවා, හාන්න යනවා. அந்த இரும்பு அந்த கொக்கிகளை போல இருக்கிற அந்த சாட்டையிலே 39 அடிகள் எனக்கு அடிக்க போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். මං මවපු මේක මට කෙල ගහලා මට නිඳා කරන්න යනවා. நான் படைத்த இந்த மனுஷன் என்னை நிந்திக்க போகிறான், எனக்கு எச்சில் துப்பி என்னை கேவலப்படுத்த போகிறான். මොකද අහසේ තාරකාවන් මවලා ඒ හැම තාරකාවටම නම් තියපු දෙවියන් වහන්සේට මිනිස්සු කවුද කියලා දන්නේ නැද්ද උන්වහන්සේ මවපු? வானத்திலே நட்சத்திரங்களை படைத்த அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பெயர் சூட்டி வைத்திருக்கிற ஆண்டவருக்கு தெரியாத இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் මුන් ඇවිල්ලා මාව මට කෙල ගහන්න යනවා. இவர்கள் எல்லாரும் வந்து என்னை துன்புறுத்த போகிறார்கள், எனக்கு எச்சில் துப்ப போகிறார்கள். ඇහැ බැඳලා ගහලා කවුද බං ඔබට ගැව්වේ කියලා අහන්න යනවා. அவர்கள் என்னுடைய கண்களை கட்டி அடித்து நீ யார் அடித்தது என்று கேட்க போகிறார்கள். දැන් අර ගල ගාව දන ගහලා උන්වහන්සේ මේ ගැන හිතනකොට උන්වහන්සේට බෑ. அந்த கல்லிலே அவர் அப்படியே இருந்து அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கிறனா அவரால் முடியவில்லை. කම්පණය වැඩි වෙනවා. அவருடைய அந்த மன அழுத்தம் அதிகரிக்கிறது. මොලේ දැන් අවුල් වෙනවා. இந்த மூளை அப்படியே குழம்பி போனது. තාඩිය දානවා. வேர்வை வந்தது. සීතල තැනක් උනාට அது குளிரான இடமா இருந்தாலும் ඇඟ රස්නේ වෙනවා. அந்த உடல் அப்படியே வெப்பத்திலே හෘද ස්පන්දනය වැඩි වෙනවා. அவருடைய அந்த இருதய துடிப்பு அதிகரிக்கிறது. හෘදවත අමතක කරනවා පම්ප් කරන්න ඕනේ ලේ කියලා. அந்த இருதயம் மறந்து போனது எவ்வளவு அந்த இரத்தத்தை அப்படி தள்ள வேண்டும் என்று. ඒ නිසා ඒ හෘදය තුල හෘද වාස්තුව තුල ලේ පිරෙනවා. அந்த இருதயத்துக்குள்ளே இரத்தம் அப்படியே நிறைந்தது. එක අවස්ථාවක ඒක එහෙම ගාලා පම්ප් කරනකොට ஒரு சந்தர்ப்பத்திலே அப்படியே அது அமிழ்த்துற நேரம் ඒ ස්නායු තුලින් ඒ ගමන් කරන ලේ ඒ කඩාගෙන ඒ එළියට එන්න පටන් ගත්තා. அந்த நரம்புகள் வழியாக பிரயாணம் பண்ணுகிற அந்த இரத்தம் அதனுடைய அமுக்கத்தின் காரணமாக உடைந்து அப்படியே அந்த இரத்தம் வெளிவர ஆரம்பித்தது. කිසිම පාරක් ඇඟේ වදින්න ඉස්සල්ලා ஒரு அடி கூட அவருடைய சரீரத்துக்கு விழுவதற்கு முன்னர் අතන ලේ මෙතන ලේ හැම තැනම ලේ එන්න පටන් ගත්තා. எல்லா இடத்திலுமே சரீரத்தில் எல்லா இடங்களிலும் அவருக்கு இரத்தம் வர ஆரம்பித்தது. යේසුස් වහන්සේව අත්අඩංගුවට ගන්න එනකොට இயேசுவை கைது பண்ண வருகிற நேரத்திலே උන්වහන්සේගේ ඇඟ පුරා ලේ කවුරුත් ඒක දන්නේ. அவருடைய உடம்பு முழுக்க இரத்தத்திலே இருந்தது. ඇයි? ஏன்? අපි වෙනුවෙන් எங்களுக்காக අපිට කරපු ආදරය වෙනුවෙන් எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக චර පීඩනයක් උන්වහන්සේ දරාගත්තා. அவ்வளவு அந்த உபத்திரவத்தையும் அவர் தாங்கிக் கொண்டார். ගහලා 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 උන්වහන්සේගේ ලේ කොහොම ගිහිල්ලා அடித்து அடித்து அவருடைய உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தமும் போய் අන්තිමට අර සොල්දාදු ඇවිල්ලා ඒ ඉලයට අනිනකොට ලේ ටිකයි වතුර ටිකයි පිටත්. கடைசியாக அந்த சிலுவையிலே வைத்து அந்த அந்த சேவகன் வந்து அப்படியே அந்த அம்பினாலே குத்துகிற நேரத்தில் அங்கிருந்து கொஞ்சம் ரத்தம் தான் வந்தது. එච්චරට උන්වහන්සේ වේදනාව විඳලා තමයි අපිව පාපයෙන් මුදවලා තියෙන්නේ. அவ்வளவு உபத்திரப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். ඊට පස්සේ මොනවද කරේ? அடுத்து என்ன செய்தார்? නැවත නැගිට්ටා. உயிரோடு எழுந்தார். නැවත නැගිටලා உயிரோடு எழுந்து උන්වහන්සේ පිළිගත්ත අපිව මොනවද උන්වහන්සේ කරේ? அவரை ஏற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்தார்? උඹ හොරා, நீ கள்ளன், උඹ වාචාලයා, நீ ஒரு கெட்டவன், උඹ ජරා එකේ, நீ ஒரு பொல்லாதவன், උඹ කතා හරි නෑ, உன்னுடைய பேச்சு சரியில்லை, උඹ කට හරි නෑ, உன்னுடைய வாய் சரியில்லை, උඹ හිත හරි නෑ. உன்னுடைய உள்ளம் சரியில்லை. එහෙම කිව්වද? அப்படி சொன்னாரா? අපිව එහෙම් පිටින්ම ගෙනල්ලා அவர் எங்களை அப்படியே அழைத்து வந்து දෙවියන් වහන්සේ ඉදිරියේ தேவன் முன்னாலே රජවරු හැටියටත් පූජකවරු හැටියටත් තබලා තියෙනවා. ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். මාගේ දෙයන ඔයගොල්ලෝ කවුද? இப்ப நீங்க யாரு? රජවරු, ராஜாக்கள், පූජකවරු, ஆசாரியர்கள். මගේ දෙයනේ රජ කෙනෙක්ව හම්බෙන්න පවා යන්න සුදුස්සන් නොවන අපිව ஒரு ராஜாவை சந்திக்க போக கூட எங்களுக்கு தகுதி இல்லாத எங்களை රජවරු කරලා තියෙනවා. ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். දෙවියන් වහන්සේව ඈත ඉඳන්වත් බලන්න
නොසුදුසු අපිව தேவனை தூரத்திலே இருந்து கூட பார்க்க தகுதி இல்லாத எங்களை අති ශුද්ධ ස්ථානයට යේසුස් වහන්සේත් එක්ක ගමන් කරන්න පුළුවන් පූජකවරු කරලා அதி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய ஆசாரியர்களாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறார். මේ ටික කියද්දී இந்த கொஞ்சத்தை சொல்ற நேரம் යොහන් තමන් ගැන හිතාගෙනයි ලියන්නේ. யோவான் தன்னை குறித்து நினைத்து கொண்டு இதை சொல்லுகிறார். මං කවුද? நான் யார்? මගේ තාත්තා සෙබදේයු කවුද? என்னுடைய தகப்பன் செபதேவு யார்? මාළුකාරයෙක්. ஒரு மீனவன். මගේ සහෝදරයා යාකෝබුයි මායි මාළු අල්ලගෙන හිටියේ. என்னுடைய சகோதரன் யாக்கோபு நானும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். අර පැත්තෙන් පේත්‍රුස් අන්ද්‍රයාස් දෙන්න මාළු අල්ලගෙන හිටියා. அந்த இடத்துல பேதுரு அந்திரேயா எல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். අපි මාළුකාරයෝ. நாங்கள் மீனவர்கள். අපි කුණුහරුප කතා කරන්නේ. நாங்கள் தூசணம் தான் பேசுவோம். අපි විකුණද්දී හොර මාළු නරක් වෙච්ච ඒවත් හොරෙන් විකුණනවා. நாங்க கெட்டு போன மீன்களை கூட கள்ளத்தனமா விற்போம். අපි මොකක් හරි ප්‍රශ්නයක් ආවොත් කැත්ත අරගෙන යන්නේ කපන්න. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நாங்க எங்களுடைய வாளை அருவாளை எடுத்துக்கிட்டு போவோம் வெட்டுறதுக்கு. එහෙම ඉඳිද්දී යේසුස් වහන්සේ ඇවිල්ලා අර දෙන්නවත් කැඳවලා මේ මාවයි මගේ සහෝදරයාවයි කැඳෙව්වා කියන එක මතක් කරගත්තා. அப்படி இருந்த எங்களை என்னையும் அந்த மற்ற ரெண்டு பேரையும் சேர்த்து எங்களை அவருடைய சீஷர்களாக மாற்றிருக்கார் என்று நினைத்து கொண்டார். යොහන් බලාගෙන ඇසෙන් දුටුවා යේසුස් වහන්සේ අත්අඩංගුවට ගත්තු මොහොත. யோவான் பார்த்து கொண்டிருந்தார் இயேசு கைது பண்ணப்படுகிற அந்த சந்தர்ப்பத்திலே. යේසුස් වහන්සේ තුන්වෙනි සැරේ මේගොල්ලෝ ළඟට එනකොට மூன்றாவது முறை இயேசு அவர்களிடத்தில் வருகிற நேரம் මේ තුන්දෙනා බුදියගෙන හිටියේ. இவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். පේත්‍රොස් යාකෝබ් යොහන් තුන්දෙනා බුදියගෙන හිටියේ ගෙත්සමනේ. பேதுரு யோவான் யாக்கோபு இவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருந்தார்கள். මතක් වෙනවා යොහන්ට. இப்ப யோவானுக்கு ஞாபகம் வருகிறது. අනේ මේ යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ඇහුවානේ අඩේ උඹලා මං වෙනුවෙන් පැයක්වත් හැරලා ඉන්න බැරිද උඹලට කියලා. அவர் வந்து கேட்டார் தானே ஒரு மணி நேரம் கூட எனக்காக விழித்திருக்க இயலாதா என்று. යොහන්ට මතක් වෙනවා. யோவானுக்கு ஞாபகம் வருகிறது. තුන්වෙනි සැරේ එනකොට மூன்றாவது முறை வருகிற நேரம் යේසුස් වහන්සේගේ ඒ සුදු ඇඳුම රතු වෙලා තියෙනවා දැක්කා. இயேசுனுடைய அந்த வெள்ளை சரி அந்த அங்கி அப்படியே ரத்தத்திலே இருப்பதை இவர்கள் கண்டார். නිකම්ම මේ ඔක්කොම පුපුරලා ලේ ගලපු එක ඇහෙන් දුටු යොහන් මේ කියන්නේ. இந்த சரீரத்திலே சும்மாவே ரத்தம் கசிந்து கொண்டிருந்ததை கண்ட யோவான் இதை சொல்லுகிறார். අපිව ගණන් ගන්නෑ. எங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். අපි දීවරෙන්. நாங்கள் மீனவர்கள். එනට අපි වෙනුවෙන් මෙච්චර දුක් විඳා යේසුස් ஆனால் වහන්සේ. இவ்வளவு எங்களுக்காக அவர் துக்கப்பட்டார். දැන් මලුන් නැගිට්ටාම இப்பொழுது உயிரோடு எழுந்த பின்னர் ඇවිල්ලා මොනවද කියන්නේ? அவர் வந்து என்ன சொல்லுகிறார்? වරෙන් උඹ රජෙක් කරන්න. வா உன்னை ராஜாவாக மாற்று. හැදිලා වරෙන් කියන්නේ. போய் திருந்து விட்டு வா உன்னை ராஜாவாக்குறேன் என்று අහන්න சொல்லவில்லை. අපේ යේසුස් වහන්සේ අපිව කැඳවද්දී நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு எங்களை அழைக்கிற நேரத்திலே හැදිලා වරෙන් நீ திருந்து விட்டு வா. උඹේ වැරදි වලට මේ අවසානයක් දාලා වරෙන් உன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வா. උඹේ හොර බොරු වංචා නවත්තලා වරෙන්. உன்னுடைய கள்ளத்தனம் திருட்டுத்தனத்தை எல்லாவற்றையும் திருத்தி கொண்டு வா. එහෙම කිව්වේ නෑ. அப்படி அவர் சொல்லவில்லை. එහෙම කියලා තිබ්බනම් அப்படி சொல்லி இருந்தால் කවදාවත් අපිට ගැලවීම ලබන්න බෑ. ஒரு போதும் எங்களுக்கு ரட்சிப்பை கிடைத்து இருக்காது. උඹ ඉන්න විදියට වරෙන් நீ இருக்கிற வண்ணமாய் வா. උඹට දෙන්න ඕන දඬුවම මං ගත්තා. உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சாட்டைகள் அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து விட்டேன். උඹ වරෙන් මගේ ළඟට. நீ வா என்னிடத்திலே. මං උඹ අරගෙන වැඩකාරයෙක් හැටියට තියන්නේ. நான் உன்னை எடுத்து என்னுடைய வேலைக்காரனாக உன்னை வைக்க මම மாட்டேன். රජවරුන්ගේ රජවරයා. நான் ராஜாக்களுக்கு ராஜா. මාත් එක්ක ඉඳගනි. நீ என்னோடு அமர்ந்து கொள். වරෙන් මගෙත් එක්ක පාලනය කරපන්. வா வந்து என்னோடு ஆளுகை செய். මිත්‍රවරුනි බලන්න කොච්චර ආශිර්වාදයක්ද. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ඉස්සර முன்பு එක පාස්ටර් කෙනෙක් ஒரு பாஸ்டர், වැඩිය ඕනේ නම කියන්න. நான் பேரை சொல்றேன், පාස්ටර් කෝල්ටන් වික්‍රමරත්න. பாஸ்டர் கோல்டன் விக்ரமரத்ன. මම පාස්ටර් කෝල්ටන් වික්‍රමරත්නව ඉස්සෙල්ලාම දැක්කේ 1979. நான் அவரை முதல்ல சந்தித்தது 1979வது வருஷத்திலே. ඉම්පෙටස් 80 කියලා ඊට පස්සේ ලොකු සම්මන්ත්‍රණයක් තිබ්බ බණ්ඩාරනායක අනුස්මරණ ශාලාවේ. பண்டாரநாயக்க அந்த මානාට්‍ය මණ්ඩපத்திலே ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கு நடந்தது. ඒකට ගියා. அதுக்கு போயிருந்தேன். ඈත ස්ටේජ් එකේ පාස්ටර් කෝල්ටන්ව මම දැක්කා. ரொம்ப தூரத்துல பாஸ்டர் கோல்டன் இருந்தார். මම හිතුවා நான் நினைச்சேன், අනේ මෙයාව ළඟින් දැක ගන්න පුළුවන් නම් කොච්චර භාග්‍යයක්ද කියලා. ஐயோ இவரை பக்கத்துல போய் பார்க்க கிடைச்சா எவ்வளவு ஒரு பாக்கியம். ඊළඟට එයාව මම දැක්කේ 86 අවුරුදු 6කට පස්සේ. 6 வருஷங்களுக்கு அப்புறம் 1986வது வருஷத்துல அவரை கண்டேன். ඒත් ඉම්පෙටස් 86 එකේ
அதே கருத்தரங்கு இன்னொரு முறை நடக்கிற நேரம் ඒ සම්මන්ත්‍රණ ශාලාවෙමයි. அதே இடத்திலே நான் அவரை சந்தித்தேன். මං ඈත දැකලා මං හිතුවා அந்த தூரத்திலே அவரை கண்டு நான் நினைச்சேன். පස්සේ பிறகு මං AOG බයිබල්ස් කොලෙජ් එකේ ඉගෙන ගන්න කාලේ நான் ஏஓஜி பைபிள் காலேஜில் படிக்கிற මම காலத்திலே AOG නෙවෙයි. நான் ஏஓஜி அல்ல. ඒ නිසා මං ෆීස් ගෙවන්න වුණා. அதனால நான் ஃபீஸ் ඒ கட்டணும். නිසා බයිබල් ඉස්කෝලේ තිබුණු වාහන මං එලවන්න ඕනේ පඩියට. அந்த பைபிள் காலேஜில் இருந்து அந்த வாகனங்களை எல்லாம் சம்பளத்துக்கு நான் ஓட்டணும். දවසක් පාස්ටර් එල්ෆී සිස්ටයිලා කියන අපේ ඩීන් ඒ දෙන්න කාර් එක නැගලා කිව්වා සුරේෂ් කොළඹට යන්න ඕනේ කියලා. දැන් ගියා. அப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர் சரி சொல்லுங்க யாரோ அங்கே இருக்கிற அந்த டீன் அவரும் அவருடைய மனைவியும் கொழும்புக்கு போகிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. ගියා ගිහිල්ලා කිරිමණ්ඩල මාවත ගිහිල්ලා கிரிமண்டல மாவத்துக்கு போய் පොල්හෙන් ගොඩ ගිහිල්ලා ඇතුළට ගිහිල්ලා කාර් එක නවත්තලා ඒගොල්ලෝ බැහැලා ගියා. මං දැන් ඩ්‍රයිවිං සීට් එකේ. அவங்க ஒரு இடத்துல என்ன நிப்பாட்டிட்டு நான் டிரைவிங் சீட்டில் இருக்கிறேன். அவங்க இறங்கி போயிட்டாங்க. මං එතකොට දැනගෙන හිටියේ නෑ මේ කාගේ ගෙදරද කියලා. அப்போ எனக்கு தெரியாது இந்த யாருடைய வீடுன்னு. පස්සේ එක්කෙනෙක් ඇවිල්ලා මට කිව්වා මේ වාට එන්නලු ඇතුළට කියලා. அப்போ அவங்க ஒருத்தர் வந்து சொன்னாங்க உங்களை உள்ளுக்கு வரவா அப்படி. මං ඇතුළට ගියාම හිටියේ කවුද? நான் உள்ளுக்கு போனோன்னா இருந்தது யாரு? පාස්ටර් කෝල්ටන්. பாஸ்டர் கோல்டன். මෙහෙම යව දැක්කා. இப்போ கிட்டத்தில் இப்படி அவரை பார்த்தேன். මාව දැකපු ගමන් එයා කිව්වා அவர் என்ன கண்ட உடனே சொன்னாரு what's your name? මගේ නම මොකක්ද කියලා ඇහුවා. உன்னோட பேர் என்னன்னு கேட்டார். I'm சுரேஷ் කියලා කිව්වා. நான் சொன்னேன் நான் சுரேஷ். come කියලා අත දීලා ළඟින් වාඩි කිරෙව්වා. அவர் வாங்க வாங்க அப்படின்னு கையை கொடுத்து என்ன பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். මට එදා ඇති වුණු හැඟීම මට කියන්නේම කරන්න බෑ. அன்னைக்கு எனக்கு அந்த வந்த உணர்வு எனக்கு சொல்ல முடியாத அளவு. ඊට පස්සේ මම තමයි එතුමට අවුරුදු 3ක් පරිවර්තකයා හැටියට සේවය කරේ. ළඟින් තමයි හිටියේ. அதுக்கப்புறம் 3 வருஷம் அவருக்கு நான் மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன். அவருக்கு பக்கத்தில் தான் இருந்தேன். මාර හයිෆයි මන් දන්නවද පාස්ටර් කෝල්ටන්ගේ ට්‍රාන්ස්ලේටර් නේ මම. அப்போ அந்த நேரம் பாஸ்டர் கோல்டன் டிரான்ஸ்லேட்டர் தானே. அப்போ பெரிய ஒரு பெருமை. කාර් එකේ යනකොට එයා ළඟ ඉඳගෙන යනකොට මට නිකන් காரில் பக்கத்தில் உட்காந்து போகிற நேரம் எனக்கு சும்மா ரொம்ப பெருமை. විශ්වාස කරන්න நம்புங்க මට ඒ කාලේ වයස 18 19 18-19 வயசு இருக்கும். පාස්ටර් කෝල්ටන් මම කාර් එකේ තියාගෙන යනකොට පාර යන ගෑනු දිහාවත් මම බැලුවේ නෑනේ. அந்த பாஸ்டர் கோல்டன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு போகிற நேரம் இந்த ரோட்டில் போகிற பொம்பளைகளை கூட நான் பார்க்க மாட்டேனே. ඕගොල්ලෝ හිතයි ඉතින් පාස්ටර් සුරේෂ් ඔයා ගෑනු බලන්න නැති එක්කෙනෙක් වෙන්න බෑ. වච්චර හෝලි පොරක් නේ කියලා. ஐயோ நீங்கள் பார்க்காத ஒருத்தராக இருக்கணும் தானே. நீங்கள் நல்ல பரிசுத்தவான் தானே. அப்படி ඔගොල්ලෝ දන්නේ නැහැ ඒ කාලේ මාව. அந்த உங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில் අර ජීප් එකේ කාර් එකේ යනකොට ගෑනු ළමයි දැක්කනම් நீங்கள் யாராவது பொம்பளை பிள்ளைகள் நான் இப்படி வாகனம் ஓட்டிக்கிட்டு போகிற நேரம் கண்டா අම්මට සිරි රේස් කරලා ගිහිල්ලා වැඩ වෙන්නලා තමයි යන්නේ. அப்படியே நல்லா ரேஸ் பண்ணி சும்மா அப்படி வெட்டெல்லாம் போட்டு தான் காட்டிட்டு தான் போவேன். තේරෙනවද? புரியுதா? හැබැයි පාස්ටර් කෝල්ටන් ඉන්නකොට ஆனால் பாஸ்டர் கோல்டன் இருக்கிற நேரம் මට යාළුවා කියනවා මචං පාස්ටර් කෝල්ටන් ඉන්නකොටම මාර හෝලි පාට් එකනේ දාන්නේ කියලා. பாஸ்டர் கோல்டன் இருக்கிற நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க மச்சான் நீ பயங்கர ஹோலி பாட்டிலே போடுற. හෝලි පාට් නෙවෙයි. ஹோலி பாட் இல்லை. මෙච්චර ලොකු කෙනෙක් මගේ ළඟ ඉන්නවා කියනකොට මට ගෑනු බව අමතක වෙනවා බං. இவ்வளவு பெரிய ஆள் நம்ம பக்கத்துல இருக்கிற நேரம் பொம்பளைய கூட மறந்து போயிருது. ලස්සන කෙල්ලෝ දිහාවත් මම බලන්නේ නෑ. அழகான பொம்பளைகளை குறிச்சு கூட நான் பார்க்க மாட்டேன். තේරෙනවද? புரியுதா? මිත්‍රවරුනි මං කියන්නේ මොනවද දන්නවද? நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னு புரியுதா? ඕගොල්ලෝ දන්නේ. உங்களுக்கு தெரியாது. ඕගොල්ලෝ තියරි එකේ දන්නවා. இந்த முறைப்படி அந்த நெறிப்படி உங்களுக்கு தெரியும். ඒ වුණාට ඕගොල්ලෝ දන්නේ. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாது. ඕගොල්ලෝ කොතනද ඉඳගෙන ඉන්නේ කියලා. நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுது இல்ல. ඕගොල්ලන්ව යේසුස් වහන්සේ උන්වහන්සේ ළඟින් වාඩි කරවලා තියන්නේ දෙයියා. இயேசு கிறிஸ்து உங்களை பக்கத்துல உட்கார வைத்திருக்கிறார். හරිද? ඕගොල්ලෝ කියයි පාස්ටර් මං වාචාල තමයි. நீங்க சொல்லலாம் நான் பாஸ்டர் நான் கெட்டவன் தானே பாஸ்டர். ஆமா உண்மை. අපි හොරු තමයි. நாங்க கள்ளர்கள் தான். අපි තුල දුර්වලතාවයන් තියෙනවා තමයි. எங்களுக்குள்ளே நிறைய பலவீனங்கள் இருக்கிறது தான். කචල් යනකොට අපිත් කෑ ගහනවා තමයි. சண்டைகள் போகிற நேரம் நாங்களும் கத்துறோம் தான். හැබැයි ஆனால் ඒ මැදෙත් அந்த மத்தியிலும் උන්වහන්සේ ඕගොල්ලන්ව අපිව ගෙනල්ලා උන්වහන්සේ ළඟ තියාගෙන ඉන්නේ.
அவர் எங்களை அழைத்து வந்து அவர் பக்கத்திலே எங்களை வைத்திருக்கிறார். අපි ඉඳගෙන ඉන්න පුටුවට නම සිංහාසනය. நாங்கள் அமர்ந்திருக்கிற அந்த நாற்காலிக்கு பேர் சிங்காசனம். විශ්වාස කරන්න ඕගොල්ලෝ ඉඳගෙන ඉන්නේ සිංහාසනයක. நீங்க அமர்ந்திருப்பது சிங்காசனத்திலே. රජවරුන්ගේ රජතුමා ඕගොල්ලන්ව අතින් අල්ලගෙන ராஜாக்களுக்கு ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை கையிலே பிடித்துக்கொண்டு උන්වහන්සේ පාලනය කරගෙන ඉන්නවා. මේ දැන් මේ අනාගතේ වෙන්න යන දෙයක් නෙවෙයි මං කියන්නේ. இப்பொழுது இப்ப நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதிர்காலத்துல நடக்கிற பிரச்சனை இல்ல. දැන් இப்ப අපිට සල්ලි නෑනේ. ඒත් ඒකයි ඇත්ත. எங்களுக்கு பணம் இல்ல, ஆனாலும் அதுதான் உண்மை. සනීප නෑනේ. எங்களுக்கு சுகம் இல்லையே, ඒත් ඇත්ත. ஆனாலும் உண்மை. ගෙදර ප්‍රශ්නනේ මං අද ගෑණිට බැනලානේ ආවේ. ஐயோ வீட்டுல பிரச்சனை. இன்னைக்கு கூட நான் மனைவியை திட்டுவிட்டு தானே வந்தேன். අද මම මේ හැන්දෙන් මිනිහට පාරක් ගහලානේ ආවේ. ஐயோ இன்னைக்கு நான் அந்த அகப்பை எடுத்த புருஷனுக்கு ஒரு அடி அடிச்சேன் தானே. ඒත් අද මම ඔබට කියන්න කැමති ඔබ ඉඳගෙන ඉන්නේ යේසුස් වහන්සේ සමග සිංහාසනයේ. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க இயேசு கிறிஸ்துவோடு சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். සුරේෂ් කිව්වා නම් විශ්වාස කරන්න එපා. சுரேஷ் சொன்னால் நம்பாதீர்கள். බයිබලෙන් මම දකින්නේ ඕක. வேதத்திலே இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ඕක කියවන්න ඒක ආය. வாசிங்க அதை. ඕකත් එක මම ඉවර කරන්නම්. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதா. ஆசாரியர்களாய் ஆக்க போகிறேன் இருக்கா, ஆக்கினேன் இருக்கா. ஆக்கினவர். வாவ். කියවන්න. අපට ප්‍රේම කරන්නා වූ තමුන්ගේ ලෙන් අපේ පාපවලින් අප මිදුවා වූ අපෝ රාජ්‍යයක්ද තමන් පියෝ දෙවියන් වහන්සේගේ පූජකයන්ද කළා වූ තැන් වහන්සේට ගෞරවයද පරාක්‍රමයද සදාකාලටම වේවා. කරන්ට යන්නා වූ නෙවෙයි, කළා වූ. வாவ். அதாவது செய்ய போகிறவர் மாற்ற போகிறவர் அல்ல, மாற்றியவர். ළඟ ඉන්නේ කෙනා දිහා බලන්න. මොකා වුණත් කවන්න හැරලා බලන්න. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, කියන්න. பார்த்து சொல்லுங்க. හලෝ එයා நீங்க පියාණන් වහන්සේ ඉදිරියේ பிதாவுக்கு முன்னாலே ඉඳගෙන ඉන්න පූජකවරයෙක්, நீங்க அமர்ந்திருக்கிற ஒரு ஆசாரியன், රජ කෙනෙක්. ராஜா. මේක විහිළුවට ගන්න එපා. இது சும்மா விளையாட்டா நினைக்காதீங்க, මේක තමයි ඇත්ත. இதுதான் உண்மை. එහෙම හැසිරෙමු අපි. அப்படி நடந்து கொள்வோம். ඒක තමයි ඇදහිල්ල. அதுதான் விசுவாசம். යකා අපිට බය වෙන්න ඕනේ. பிசாசு எங்களை கண்டு பயப்பட வேண்டும். අපි යකාට බය වෙන්න හොඳ නැහැ. நாங்க பயப்பட தேவையில்லை. එච්චරට උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරා. அந்த அளவுக்கு இயேசு எங்களை බලන්න ஆசீர்வதித்திருக்கிறார். කොච්චර ලොකුද. ඒක තමයි මෙයා කියන්නේ ශාමෙන් කියලා සන්තෝෂෙන් මෙයා කියනවා. යෝහන් තුමා. அதைத்தான் அவர் ஆமென் என்று சொல்லி சந்தோஷமாக சொல்லுகிறார். Praise the Lord. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ලබන ඉරිදා මම 7 වෙනි පදේ ඉඳන් යන්නම්. வருகிற வாரம் நாங்கள் அடுத்த அதிகாரத்தை நாங்கள்